பண்ணலான்னு எல்லாரும் ஒத்துட்டாங்க. எப்படின்னு கேட்டால், இதில் வந்து சாக்கடை கலந்துருக்கு தண்ணியில் அப்படின்னு இருக்குது, வாசமெல்லாம் வருது. இப்ராஹிம் கலந்தாரா இஸ்மாயில் கலந்தாரான்னு பிரச்சனை. சரி, யாரு சாக்கடை கலந்துருச்சா இல்லையா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ இது எது மாதிரின்னு கேட்டால், இதில் ஜரீர் கலந்தாரா ஆசிம் கலந்தாராங்கிறது தான் மேட்டரே தவிர, கலந்தது உண்மை, கலந்துருக்கிறது உண்மை. அதை கண்டுபிடிக்கிறாங்க, காரணம் கண்டுபிடிக்கிறது தான் அவங்களுக்கு என்ன செய்யுது, பிரச்சனையாகுது. இவரை சொல்கிறதா இல்லை அவரை சொல்கிறதா, எல்லாரும் இப்படித்தானே சொல்கிறாங்க. இது ரசூலுல்லாஹ் சொன்னதா இல்லையே, வேற வேறு அறிவிப்பாளர் அப்படி காணாமல், இது யாருடைய தவறாக இருக்கும்? அவங்க அந்த அறிவிப்பாளர்களை கண்டு அறிந்தவர்கள், யார் தவறு செய்திருப்பார்கள் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள இயலும். அவங்கள அறிவிப்பாளர்கள் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு இந்த மாதிரி இவர் தான் பண்ணுவார், இவர்கிட்ட சான்ஸ் அதிகம் இருக்குது, இவர்கிட்ட அது சான்ஸ் கம்மி, இப்படியெல்லாம் அது காரண காரியங்களோட அவங்க ஆய்வு பண்ணி சில முடிவுகளை சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டால், இந்த இந்த 200 திர்ஹம் சம்பந்தப்பட்ட இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்லுவார்களேயானால் 2 விமர்சனங்கள் அதில் இருக்கிறது. ஒன்று, ஆசிம் ரசூலுல்லாஹ் பேரில் விட்டு அடிக்கக்கூடியவர் அலி பேரை பயன்படுத்தி என்கிற விமர்சனத்தை ஏற்றுக்கொண்டீர்களேயானால் அப்போ மௌகுஃபாக ஆகிவிடுகிறது. அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோன்னு சொன்னீர்களேயானால், ஆசிமே இப்படித்தான் அறிவித்திருக்கிறார், ஆசிம் எப்படி அறிவிச்சிருக்கிறாரு, அலியோட தான் நிறுத்தியிருக்கிறாரு, அது வந்து ஜரீர் தான் குழப்பிட்டாரு, ஆசிம் வந்து ரசூலுல்லாஹ் வரைக்கும் கொண்டு போகலை, அவர் அலியோடு நிறுத்திட்டாரு, பிந்தி வந்த ஜரீர் தான் அதை மாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி இப்னு வஹப் சொல்கிறார். அதில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் கேட்டபடி அந்த ஷோபா சுஃபியான் எல்லாம் ஆசிம் மொழியாக தான் அறிவிக்கிறாங்க. அறிவிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டால், அப்போ இதில் எல்லாம் கரெக்டாக வந்து அலியோடு நிற்கிது, இந்த இடத்துல வந்து இப்போ கோளாறு ஜரீர்ட்டு தான் இருக்கணும். அது அவருடைய மாணவரே அதை நற்சான்று வர கொடுக்குறாரு. கோளாறு ஜரீர்ட்டேருந்து கொடுக்குற ஆள் யார், மாணவர் இப்னு வஹபே சொல்கிறாரு. வேறு அறிஞர்கள் இதை வந்து ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறார்கள். அப்போ 2 விமர்சனங்கள் அதில் இருக்கும் பொழுது, எந்த ஒரு விமர்சனம் அடிபட்டாலும் 2ல் 1 அடிபடும், 2 சேர்ந்து நிற்காது. 2 முரண்பட்ட விமர்சனம் இருக்குமேயானால், அவர் இட்டுக்கட்டுறவர் ரசூலுல்லாஹ் பேரில் அலி பேரை பயன்படுத்துகிறவருங்கிற நின்றாலும் சரி, அது நிற்கலைன்னு சொன்னாலும் சரி, இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை, அது கன்ஃபார்மு, அது உறுதி, அதற்குரிய காரண காரியங்களோடு அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இப்போ என்னன்னு கேட்டால், இப்போ நல்லா விளங்குகிறது இது எவ்வளவு பெரிய ஒரு மேட்டரை எடுத்து வச்சுருக்குறோம். இது சரியா தவறாங்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையாங்கிற ஒரு லெவலில் உள்ள சர்ச்சை நடக்கக்கூடிய ஒரு ஹதீஸை வைத்து கொண்டு தான் இவர்கள் ஆர்கியூமெண்ட் பண்ண முடிகிறது என்றால், அப்போ என்ன அர்த்தம், அது காலகாலம் ஊட்டப்பட்டது, இதுதான் ஆதாரமா? முதல்ல இதில் அந்த கருத்து இருக்குதா? அது முக்கியமான பாயிண்ட். அதுதான் எனக்கு நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், இதில் அந்த கருத்து கிடையாது. இந்த வருஷம் கொடுத்ததுக்கே திரும்ப திரும்ப கொடு என்ற கருத்தில் இது இல்லைங்கிறத முதல் நிரூபித்தேன். ஹதீஸுக்குள்ளே போனதுனால ஞாபகப்படுத்தலை, அது வரட்டும், அதை முடிச்சுக்கிறோண்டு. அதனால நம்ம என்ன கேட்குறோம், நம்ம என்ன தலைப்பில் இருந்துக்கிட்டு இருக்கிறோம், அதை எப்படி நீங்கள் நிலைநாட்டி ஆகணும். இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா என்பதில் இவ்வளோ கொஸ்டின் மார்க்குகள் வந்து உண்டாக்கப்பட்ட ஒரு ஹதீஸு. அப்போ நீங்கள் என்னதை சொன்னாலும் அது மௌகூஃப் என்பதில் அதை மாற்றுறதில் எந்த விதமான நியாயமும் இல்லைன்னு நாங்கள் திட்டவட்டமாக நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் என்னத்தை தான் சொன்னாலும் இல்லை மர்ஃபூ தான் சொல்லிகிட்டு இருக்க போகிறீங்க. அப்படியான ஒன்றை கொண்டு நீங்கள் நிரூபிங்களா? சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபிக்காத வரைக்கும் அதை கொண்டு நிறுவ முடியுமா? அப்படியே நிறுவனா கூட அதில் இந்த கருத்து வருமா? அதெல்லாம் வந்து சிந்திக்காமல் என்ன செய்கிறாங்க, பார்த்தா இப்போ தான் விளங்குறது. நான் பெருசாக என்னமோ இருக்குன்னு நினச்சேன், ஏதோ கண்டுபிடிச்சி ஏதோ வச்சுருப்பாங்கன்னு சொல்லி, கடைசியில் பார்த்தா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னால் பயங்கரமாக வச்சுருக்க, எடுத்து போடாமல் போக மாட்டோங்கிறாங்க. என்னன்னு பார்த்தா கடைசியில் இதுதான் ஒன்றுமே சம்மந்தமே இல்லை. இந்த ஹதீஸுக்கும் கொடுத்த பொருளுக்கு திருப்பி திருப்பி கொடுக்கணுங்கிறதுக்கு சம்மந்தம் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையாங்கிறது டவுட்டில் போயிட்டுருக்கிறது. அப்படியே ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வந்தால் சரியாக லைஃபாங்கிற ஒரு கொஸ்டினில் போய்கிட்டு இருக்கு. ஹாரிஸ் சொல்கிறாரு அது லைஃபுங்கிற லெவலில் ஓடி போய் அது லைஃப்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கிறது ஹாரிஸ் சொன்னது. அப்போ இந்த ஒரு நிலையில் தான் இவங்களுடைய ஆதாரம் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு மசாயில, ஒரு உயிர் நாடியான ஒரு கடமையை, ஒரு ஜீவநாடியானதை உண்டாக்குவதற்கு, நிரூபிப்பதற்கு இது வழி அல்ல. இப்படியெல்லாம் ஒன்றும் இல்லாத கொண்டு வந்து நீங்களாத கருத்தை கொடுத்து இதுதான் சரி நாங்கள் தான் நினைக்கிறோன்னு சொல்லி இப்படியெல்லாம் ஒரு சட்டம் வகுக்கிற மாதிரி இந்த மார்க்கம் இருக்காது. அதை நீங்கள் நிரூபிங்க, அது மௌகூஃப் இல்லை, ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க என்பதை சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அதுலேருந்து அந்த நிரூபிச்சப்போ தான் அந்த கருத்தை எடுத்து வைக்கணும்.
நிரூபிக்க வந்து வைக்கக்கூடாது. அதிலே அந்த கருத்து இருக்குதாங்கிறத நிரூபிக்காட்டு அதில் அடிபட்டு போயிடும். அது ரெண்டையும் செய்யுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, ஏதாவது புரிஞ்சா உங்களுக்கு? நாம் என்ன கேட்குறோம் அப்படிங்கிறத புரியாமையே ஒரு 10 நிமிடத்தை கழிக்க வேண்டும் என்று சகோதரர் அவர்கள் பேசிவிட்டார்கள். அதாவது முரண்பட்ட 2 விமர்சனம் ஆசிமை பற்றி வந்திருக்கிறது. ஒன்று சரியாக இருக்குமே, ஆனால் ஒன்று தவறாக இருக்கும். இதை பற்றியா நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதே போன்று ஜரீரை பற்றி பேசக்கூடாது என்று சொன்னார்கள். நான் பேசக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன். ஆசிமுடைய சர்ச்சையை முடிச்சுக்கிறோம், ஒன்றுனா பேசுவேன்னு தான் நான் சொல்கிறேன். என்னண்டா, ஜரீர் குழப்பிட்டார், ஆசிம் குழப்பிட்டார், அந்த குழப்பம் இப்படி வந்துருச்சு, என் ஆசிரியர் இப்படி செஞ்சிட்டாரு, இப்படி இதெல்லாம் நம்ம ஒன்றுன்னா பேசுவோன்னு சொல்கிறேன். இதண்டா நான் பேச மாட்டோம், அதை நீங்கள் பேசக்கூடாது, இந்த சப்ஜெக்டே நான் தொடலை, பேசுவோம், நேரம் இருக்குது இன்ஷா அல்லாஹ், ஒவ்வொன்றாக நம்ம பேசுவோம். ஒவ்வொன்றாக பேசி ஏன்னா ஒரு ஹதீஸை முடிவு செய்வதற்கு மிகவும் முதல் தரமான செய்தியை நம்ம பார்க்கணும். எதைத்தான்? அறிவிப்பாளர்கள் தொடரத்தை வச்சு தான் முடிவு பண்ணணும். இப்போ ரசூல்லா சொன்னாங்களா இல்லையா அப்படிங்கிறத முடிவு செய்கிறது எதை வச்சு தான்? இதை வைத்து தான் முடிவு செய்ய வேண்டும். இதுக்கு சம்பந்தம் இல்லாத சாக்கடை சம்மந்தப்பட்ட செய்திலாம் சொல்கிறாங்க. தண்ணி கலந்துருக்கிறது என்பது உறுதி, அது ரசூல்லா சொல்லலைங்கிறது எங்கே உறுதியாச்சு? அது எப்போ உறுதியாகும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஆசிமின் மீது வச்ச குற்றச்சாட்டு இருக்கு பாருங்க, அந்த குற்றச்சாட்டு உறுதியாக இருக்கும் பட்சத்தில் மட்டுமே தான் இது ரசூலுல்லா சொன்னது அல்ல, அலி சொன்னார்கள் என்பது உறுதியாகும். அது இல்லாத வரைக்கும் அது ரசூலுல்லா சொன்னதாகத்தான் நம்ம கருதுவோம். அன்புக்குரியவர்களே, இன்னொரு விஷயம், இவங்க சொல்கிறாங்களே ஆசிம் என்பவர் மேலே குறை இருக்குது. என்ன குறை? இப்னு அதியை சொல்லுகிறார், அதுக்கு இப்னு ஹஜர் பதில் சொல்லாமல் போயிட்டாரு. நம்ம சொன்னால் பதில் சொல்லிட்டாருன்னு சொன்னோம், இருந்தும் பதில் சொல்லவில்லை என்று சொல்கிறார்கள். நாம் திரும்ப கேட்குறோம், அப்படி அவர்களுடைய வாதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அப்படியே ரசூலுல்லாவுடைய பெயரை பயன்படுத்தி தவறான செய்திகளை அறிவிக்கக்கூடியவர் என்று அந்த விமர்சனத்தை நாம் ஒத்துக்கொள்வோம். அப்படி உங்கள் திருப்திக்காக, உங்களுடைய விருப்பத்திற்காக நாம் இதை ஒத்துக்கிறேன். ஏன்னா என்னுடைய இதெல்லாம் நான் ஒத்துக்கிறல, இவங்களை திருப்திப்படுத்துவதற்காக நான் ஒத்துக்கொள்கிறேன். நான் கேட்குறேன், ரசூலுல்லா சொன்னாங்கன்னு ஒரு செய்தியை ரசூலுல்லா சொல்லாமல் சொல்கிறாருன்னு சொன்னால் ரசூலுல்லாவை மீது இட்டுக்கட்டி பேசுகிறார் இல்லையா? ரசூலுல்லா சொல்லாத ஒரு செய்தியை இறை தூதர் மீது இட்டுக்கட்டி சொன்னால் அவருடைய நிலை என்ன? தெளிவுபடுத்துங்க. மன் கதிப அலைய முத்த அம்மிதன் என்ன செய்யணும்? ரசூலுல்லாவை மீது அவர்கள் சொல்லாத ஒரு செய்தியை ஒருவன் சொன்னால் நரகத்தின் இருப்பிடம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுக்கு ஆளான இந்த ஆசிமு சொல்லக்கூடிய இந்த ஹதீஸு அலி சொன்னதாகவே இருக்கட்டுமே, ஒத்துக்கிற முடியுமா? ரசூலுல்லாவுடைய பேரை பயன்படுத்தி அடித்து விடக்கூடியவர் அலியினுடைய பேரை பயன்படுத்தி அடிக்கிறதுக்கு நேரமாக போகுது. யோசித்து பாருங்கள், என்ன காரணத்தை சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஆசிமின் அவர் என்ன குற்றச்சாட்டுண்டா, ரசூலுல்லா சொல்லாத செய்திகளை எல்லாம் ரசூலுல்லா சொன்னார்கள் என்று சொல்வார்கள். அதனால் இட்டுக்கட்டி பேசக்கூடியவர் இவர். எங்கள் இட்டுக்கட்டி ரசூலுல்லாவின் மீது இட்டு கட்டக்கூடியவர் அலி மீது இட்டு கட்டுறதுக்கு யோசனை பண்ணுவாரா? நீங்கள் யோசனை பண்ணுங்க, உங்களை யோசனை பண்ண சொல்கிறேன். அப்படி நிலையில் உள்ள ஒருத்தர் ஒரு செய்தியை அறிவிக்கிறாரு அப்படின்டா, அவர் அறிவிக்கக்கூடிய எந்த செய்தியை ஏற்றுக்கிறக்கூடாது. அலி சொன்னதாக சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ரசூலுல்லா சொன்னதாக சொன்னாலும் ஏற்றுக்கிறக்கூடாது, யார் சொன்னதாக சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இதுதான் ஹதீஸுகளுடைய விதி. பொய் சொல்லக்கூடியவர்கள் என்று நாம் நம்பிக்கொண்டு, ஆனால் அலி சொன்னதாக சொன்னால் ஏற்றுக்கிறலாம், ரசூலுல்லா சொன்னதாக சொன்னால் தான் ஏற்றுக்கிறக்கூடாது, ரசூலுல்லா மீது அவர் இட்டு கட்டுறாரு என்று சொல்லிட்டு தங்களது வாதத்தை நிலைநிறுத்தற்கு பார்க்குறாங்க. இதுவெல்லாம் எடுபடுமா? வாதத்தில் நிற்குமா? எங்கள் ரசூலுல்லா மீது இட்டு கட்டக்கூடிய ஆள் எப்படிங்க இருப்பார்? அலி மீது இட்டு கட்ட முடியாதா? ரசூலுல்லா மீது இட்டு கட்டுவது கடுமையான குற்றம் என்று விமர்சிக்கப்பட்டிருக்கிறது, நரகத்துக்கு போகக்கூடிய செயல் என்று டிக்ளேர் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மாபெரும் குற்றத்தை செய்திருக்கக்கூடிய ஒருவர் அலி சொன்னதாக சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால் என்ன வாதம் இது? என்ன வாதத்தை இந்த சமுதாயத்துக்கு எடுத்து வைக்கிறார்கள்? புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அடுத்து சொல்லும் பொழுது சொன்னாங்க, அலி ஆசிமை பற்றி அதாவது முரண்பட்ட விமர்சனங்கள் வருகிறது, விமர்சனத்தை சொன்னவங்கள்ட்ட அதை போய் கேட்கணும்,
ஆனாலும் ரெண்டில் ஒன்று உறுதி, ஒன்று வந்து தப்பானது. எது தப்பானோ எங்களுடைய கருத்துக்கு இடையூறு இல்லை. மௌகூஃபுண்டு பாத்திலுண்டு வச்சாலும் ரசூல்லா சொன்னதாக ஏற்றுக்கிற முடியாது. அப்படியே அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளாட்டி மௌகூஃபுன்னு சொல்கிறோம்ல, அது எங்களது நிலைப்பாடு. மௌகூஃப் முடிகிற செய்தி இதை வச்சு தானுங்க இவர் பாத்தியில் அறிவிக்கக்கூடியவரா இல்லையா, இதை முடிவு செய்து விட்டு தான் இது மௌகூஃபா இல்லையாண்டு முடிவு செய்வோம். இப்போ ரசூலுல்லாஹ் மீது இட்டு கூட்டக்கூடியவரா இல்லையா, இதை முடிவு செய்யுங்க. இதை முடிவு செய்ததுக்கு பிறகுதான் அடுத்த கட்டத்துக்கு வருவோம். அதுவே இன்னும் முடிவாகலையே, அவர் கெட்டவர் இன்னும் நிரூபணமாகலையே. யாரோ ஒருவர் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? இல்லை, இது சம்மந்தமாக கேட்டால் சொல்லக்கூடாது, அதை அவங்ககிட்ட தான் போய் கேட்கணும். அதில் ஒப்பந்தத்தில் இல்லையே. ஒப்பந்தத்தில் என்ன இருக்கிறது? ஒரு அறிவிப்பாளர் தொடர்பாக முரண்பட்ட கருத்து இருந்தால் ஒரு தரப்பினர் எழுப்பும் எல்லா கேள்விகளுக்கும் தகுந்த விளக்கம் அளிப்பது மறுதரப்பினர் கடமையாகும். ஒப்பந்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த ஒப்பந்தத்தை யார் எழுதுனது? நாம் எழுதலை, என் கைப்பட எழுதலை, சகோதரர் கலீல் ரசூல் அவர்கள் தான் எழுதினார்கள் என்று கருதுகிறேன். ஏன்னா முதல்ல வச்சு அந்த ஒப்பந்த ஹாலில் வச்சு எழுதினாங்க. அது டைம் முடிஞ்சதற்கு பிறகு அவர்களுக்குண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்ட அறையில் போய் என்ன செய்தாங்க, 3 பேரும் ஆலோசனை செய்து, 3 பேரும் பெரிய அறிஞர்கள் தான், கலீல் ரசூல் அவர்கள், சகோதரர் பி ஜெயின்லாபிதீன் அவர்கள், அப்துல் நாசர் அவர்கள் ஆலோசனை செய்து தான் எழுதினார்கள். அந்த எழுதிய ஒப்பந்தத்தில் தான் இந்த குறிப்பு வருகிறது. எத்தனாவது இது? அதாவது 3வது விதி, விவாத அடிப்படைகள் அப்படிங்கிறதுல 3வது குறிப்பு என்ன? ஒரு அறிவிப்பாளர் தொடர்பாக முரண்பட்ட கருத்து இருந்தால் ஒரு தரப்பினர் எழுப்பும் எல்லா கேள்விகளுக்கும் தகுந்த விளக்கம் அளிப்பது மறுதரப்பினர் கடமையாகும். இதுதான் ஒப்பந்தத்தில் இருக்குது. அவங்க சொல்லிட்டாங்க, அதனால் அவங்ககிட்ட தான் அதை கேட்கணும், நாம் என்ன செய்ய முடியாது, அதுக்கு பதில் சொல்ல முடியாது என்று ஒதுங்க நினைப்பது சரியல்ல. நம்ம கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க. ஆசிம் என்பவர் பாத்தில்களை அறிவிக்கக்கூடியவரா அல்லது அவர் பாத்திலே அறிவிக்க மாட்டாரா? அதை நீங்கள் இன்னொரு கேள்வி வச்சு அந்த கேள்விக்கு பதில் வர இதை டிக்ளேர் பண்ணிக்கிறோம். பாத்திலே அறிவிக்கக்கூடியவரா இல்லையா? ஏன்னா நீங்கள் அந்த இதை ஒத்துக்கிறணும். பாத்திலே அறிவிக்கக்கூடியவர் என்று வந்திருக்குது, அதை ஒத்துக்கிறணும். ரசூலுல்லாவுடைய பேரை பயன்படுத்தி அறிவிக்கக்கூடியவர் என்று அவரை பற்றி விமர்சனம் வந்திருக்குன்னு சொல்கிறீங்களே, அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? அதை ஒத்துக்கொண்டீர்கள் என்று அதை பகிரங்கப்படுத்துங்க, டிக்ளேர் பண்ணுங்க. அடுத்து நம்ம வேறு செய்திகள்லாம் எடுத்து வைப்போம் இன்ஷா அல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, அதாவது இந்த ஹதீஸுடைய உசூல்களை திசை திருப்பி அவர் பேசுகிறதுனால ரசூல்லா பேரில் இட்டு கட்டிட்டாருங்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்படுது. ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய ரொம்ப நம்பகமான பல அறிவிப்பாளர்களை பற்றி இவர் மௌகுஃபையெல்லாம் மர்ஃபூவா அறிவிப்பார். இவரை பற்றி மட்டும் இல்லை, மௌகுஃபையல் அதாவது சஹாபி சொன்னதையெல்லாம் ரசூல் சொன்னதை அறிவிச்சிருக்கிறாரு என்கிற மாதிரியான விமர்சனங்கள் நிறைய அறிவிப்பாளர்களுக்கு இருக்கிறது. அவங்களெல்லாம் ரசூல்லா பேரில் இட்டு கட்டினாங்க என்று அதுக்கு யாரும் பொருள் கொள்ளலை. அதுக்கு என்ன பொருள் என்றால், கவனக்குறைவாக ரசூல்லா சொல்லி தான் செஞ்சு இவர் சொல்லியிருப்பார், வேணும்னு இட்டு கட்டுறது நரகத்தில் சேர்க்கும். கண்டிப்பாக அப்படி இருந்தால் பொய்யர் தான், நரகவாசி தான், அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஆனால் ஒருவருடைய கவனக்குறைவுனால ஒருவர் ரசூல்லாட்ட கேட்டது தான் ஒரு சொல்லுவார், சொந்தமாக எதுவும் சொல்ல மாட்டார் இப்படின்னு நினைத்து கொண்டு அந்த செய்தியுடைய தரத்தை வச்சுக்கிட்டு ரசூல்லா என்று அவர் சொல்லி இருந்தாலோ, வாய் தவறி ரசூல்லா என்று சொல்லி இருந்தாலோ இந்த எச்சரிக்கைக்குரிய ஆவார்னு ஆக மாட்டார். அதாவது அலிபேரை பயன்படுத்தி ரசூல்லா சொன்னதாக சொல்லிவிடுவார் என்கிற மாதிரியான இந்த விமர்சனம் பெரிய நல்ல நல்ல அறிவிப்பாளர்களுக்கெல்லாம் உண்டுங்க. அதுக்கெல்லாம் என்ன மௌகூஃப் தான் சரி, மர்ஃபூ சரியில்லை அப்படிம்பாங்க. அப்போனா மௌகூஃப் சரின்னா அதுக்கு என்ன மீனிங் ஆயிரும்? அப்போ பொய் சொன்னான்னு அர்த்தமாயிருமா? அதுக்கு தவறாக சொல்லியிருக்கிறார். மண்கதப அலைய முத்தாமீதன்லாம் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வேண்டுமென்றே இட்டு கட்டி ஒருத்தர் சொல்வாரையானால் அவர் நரகத்தில் தன்னுடைய இருப்பிடத்தை ஆக்கி கொள்ளட்டும். உதாரணமாக எடுத்துக்கொண்டீர்களேயானால், இப்போ அவர் ஒரு ரசூல்லா காலத்தில் வருஷம் ஜகாத் வாங்குறது இருந்தது நடைமுறையில், திருப்பி கொடுத்தது கொடுக்கப்படாது என்றெல்லாம் ரசூல்லா கேட்டது கிடையாது எப்படின்னு ஒருத்தர் அறிவிக்கிறார்னு ஒரு ஹதீஸ் எழுதியிருக்காரு. அப்படி ஹதீஸே கிடையாது. நூறு முகமது அவருடைய பிரசுரத்தில் நினைஞ்சிருக்காரு, அது இப்னு ஷிஹாப் சொன்னார்னு சொல்லி ஒன்று அறிவிச்சிட்டு இடையில இவர் 2 பாராவெல்லாம் சேர்த்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போட்டு அது குறை கூறப்பட முடியாத ஹதீஸ்லாம் சொல்கிறாரு. அவர் இப்னு ஷிஹாப் அபூபக்கர் சித்திக்கை பார்த்தது கூட கிடையாது. அவர் சொன்னதையெல்லாம் என்னமோ குறை கூறப்படாத ஹதீஸ்லாம் போட்டிருக்கிறார்.
அதனால வேணும்னு இட்டு கட்டி பொய் சொல்லிட்டீங்கன்னு சொல்லுவோமா? அதுக்கு நீங்கள் கவனக்குறைவாக எழுதிட்டீங்கன்னு சொல்லுவோமா? அப்போ அதில் வந்து நீங்கள் என்ன பார்க்கணும்னு கேட்டால், இந்த விமர்சனத்தை வந்து இப்படி கிரிட்டிக்கலாக கொண்டு போய் அவன் பொய்யனா, அந்த ஆள் நரகவாசியா என்று கேட்பதை விட, இது மாதிரியான விமர்சனங்களை எப்படி எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க எல்லாரும். அந்த ஹதீஸை ஆய்வு பண்ணி இது மௌகூஃப்னு போயிடுவாங்களே தவிர அவரை போய் நரகவாசின்னு சொல்ல மாட்டாங்க. அதனால அவரை டோட்டலாக தள்ளிட மாட்டாங்க. ஏன் அப்படிலாம் இருந்தால் அவர் கதாபு லிஸ்ட்டில் ஒடியாந்துருப்பார். இட்டு கட்டக்கூடியவர்கள்ங்கிற ஒரு வேணும்னு பிளான் பண்ணி திட்டமிட்டு ரசூல்லா சொல்லல, அலி தான் சொன்னார் வேணும்னு நீ சொல்லலாம், கரெக்டான வாசகம் தான். ரசூல்லா பேரில் இட்டு கட்டணும், அலி பேரில் இட்டு கட்ட மாட்டாரா? கண்டிப்பாக இட்டு கட்ட முடியும். அந்த கேள்விலாம் வந்து சாதாரண எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். பொய் சொல்கிறான்னு ஒருத்தன் வந்துடும் பொழுது ஹதீஸை போய் இட்டு கட்டின மாதிரி அறிவிப்பாளரும் இட்டு கட்டலாமே. ஒரு மெசேஜில் இட்டு கட்டுற ஒரு ஆள் மெசேஜில் இட்டு கட்டின மாதிரி இவர் சொன்னார் அவர் சொன்னார்னு பயன்படுத்துகிற பேர்லையும் கூட இட்டு கட்டலாம். அதனால் இட்டு கற்றவர் என்ற அளவுக்கு ஒரு டேஞ்சரானவராக இருப்பாரையானால் நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் சரிதாங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஹதீஸ் உசூல் அப்படி கிடையாது. மர்ஃபூன் மௌகூஃப்னு சொல்ல ஆட்களை எல்லாம் இட்டுக்கட்ட கதாபுன்னு யாரும் சொல்லிட்டு போனது கிடையாது. மௌகூஃப்னு ஏதாவது நிறைய விஷயங்களை மௌகூஃபான ஹதீஸுகளை மர்ஃபூன்னு சொன்ன யாரையும் என்ன செய்யலை, கதாபுன் லிஸ்ட்டில் இந்த காரணத்துக்காக சேர்த்தது இல்லை. வேணும்னு சொன்னாராங்கிறத ஆய்வு பண்ணிவிட்டு அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு என்ன செய்யலை, அப்படி தெரிய வரும்போது இவங்க கதாபும்பாங்க. அதான் ஆளை கேரக்டரை பார்த்து தெரிஞ்சு ஆய்வு பண்ணி வேணும்னு தான் சொல்லியிருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு புறச்சான்றுகள்லாம் கிடைக்கிற நேரத்தில் அப்படி சொல்லுவாங்க. இப்போ நம்ம இவரை கத்தாபு நரகவாசிங்கிற ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இங்கே பேசிக்கிட்டுலாம் இருக்கலை. ஒரு ஹதீஸுடைய மௌகூஃப் விஷயத்தில் அவர் தப்பாக யூஸ் பண்ணியிருக்கிறாரு, தவறான தகவலை தந்திருக்கிறார், இந்த ஆபத்து இவர்கிட்ட தான் உண்டாயிருக்கிறது என்பது அங்கே உள்ள விமர்சனம். அவ்வளவுதான். இதுக்கு நீங்கள் எப்படி கொண்டு போயிடக்கூடாது, பயான் பண்ணிட்டு போயிடக்கூடாது, பாமரத்தனமாக பேசிடக்கூடாது. பாமரத்தை கவன் கதபாளைய முத்தாமிதன்லாம் சொன்னால் என்ன செய்யும், ஆமாம் அது பயங்கரமான கேள்வியாக இருக்க அப்படிம்பாங்க. அந்த உசூல் வழங்காமல் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மௌகூஃபை மறுபாக்கணும், அம்பிட்டு பேர் நரவாசியாக போயிடுவாங்க. மௌகூஃபான ஹதீஸுகளை மறுபுன்னு சொல்லியிருக்காங்களே, அது பூரா லிஸ்ட்டு எடுத்தோம்னு சொன்னால் பெரிய பெரிய தலைகள்லாம் உருண்டு போயிடும். அதில் அப்படி அதுக்கு புரியக்கூடாது. எப்படி புரியணும், அதை லைட்டாக எப்படி புரியணுமோ, எப்படி அந்த அறிஞர்கள் புரிந்து கொண்டார்களோ, அந்த ஹதீஸுக்கு மட்டும் இதில் அவர் கவனக்குறைவாக செஞ்சிட்டார் என்று சொல்லி அதை மட்டும் ஓரங்கட்டி விட்டார்களோ, அவ்வளவுக்குத்தான் அதை எடுத்துக்கணுமே தவிர, நீங்கள் சொல்கிற அளவுக்கெல்லாம் பாரதூரமாக சொல்கிறதா இருந்தால் நீங்கள் போட்ட இப்னு ஷிஹாப் ஹதீஸுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்லாம் போட்டுருக்கிறீங்களே, அதெல்லாம் வர பின்னாடி நான் போட போகிறேன். அது மாதிரியான விஷயங்களை வைக்கும் பொழுது அந்த குற்றச்சாட்டு உங்களுக்கு ஒரு மண்கதபாளைய முத்தாமிதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் மனிதன் என்ற முறையில் கவனக்குறைவு வரும் என்பதை அடிப்படையாக வைத்து இவர்கிட்ட இப்படி ஒரு கோளாறு இருக்கிறது. அதாவது ரிமார்க், இந்த ரிமார்க்கு உள்ள ஒருத்தர் என்று விமர்சிக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் பாயிண்ட். அதனால் எது இல்லை, இந்த மண்கதபாளைய என் மீது எவன் இட்டுக்கட்டி சொல்கிறானோ அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் ஆக்கி கொள்ளட்டும் என்பதற்கு இதில் இந்த கிரவுண்டில் எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த உசூலில் அதுக்கு இந்த விமர்சனத்திற்கோ மௌகூஃபுகளில் மறுஃபு ஆக்கின மற்றவர்களை பற்றி விமர்சனத்திற்கோ இதில் இடம் கிடையாதுங்கிறது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, இந்த ஒப்பந்தத்தில் இப்படி திருப்பி சொல்கிறார், அது தேவையே இல்லாத விஷயம். இவங்களா எழுதிட்டாங்கன்னு நாங்களா எழுதுனதுங்கிற பேசுனது எழுத்து வடிவமாக்குனது நாங்கள் பேசுனது இருக்காடா இருக்குது. ஒப்பந்தத்தை என்னமோ எழுதிக்கிட்டு போய் கையை பிடிச்சி கையெழுத்து வாங்கின மாதிரி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறார். 3 மணி நேரம் உட்காந்து பேசி எதெல்லாம் ஒத்துக்கொள்ளப்பட்டுச்சு அந்த பாயிண்டை எழுத்து வடிவம் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும். அந்த விஷயந்தான் மெசேஜ் ஒத்துக்கிட்ட விஷயம். என்னமோ நம்ம சம்மந்தம்லாம் தலையில் திணிச்சு இவர்கள் தான் எழுதினார்கள், அது என்ன ஆகும், இவர் ஏதோ கட்டி போட்டு என்னமோ கையெழுத்து வாங்கின மாதிரி சொல்லிட்டு இருக்காரு காலையிலேருந்து. அப்படிலாம் கிடையாது. பேசின விஷயம் கேசட்டில் இருக்கு, நீங்கள் பார்த்துக்கலாம். அதை எழுத்து வடிவமாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லபடியாக ஒழுங்காக எழுதணும், அது கரெக்டாக அந்த எழுத்தில் கொண்டு வரணுங்கிறதுக்காக வேண்டி அதை வட்டுருக்கமான பேசுனது தான் எழுதப்பட்டது. சரியா, அது அது டாபிக் இல்லை. இப்போ வருவோம், அதில் என்ன இருக்குது ஒப்பந்தத்தில், அறிவிப்பாளர் சம்பந்தமாக முரண்பட்டது வந்தால் அதை தீர்த்துட்டு தான் அடுத்ததுக்கு போகணுன்னு இருக்குது. ஆமாம், அதில் அதுக்கு யாரும் மறுக்கலையா, நாங்கள் அதை மறுக்கலையே. அறிவிப்பாளர் பற்றி முரண்பாடு வருதுல்ல, அதுக்கு தான் பேசுகிறோம். இப்படி ஒன்று வருது, இப்படி ஒன்று வருது, இரண்டில் எது உண்மையானாலும் ஹதீஸ் போய்விடுகிறதே, அப்படி தானே கேட்குறோம். அதை பற்றி விமர்சனம் தானே பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதான் விமர்சனம், அதில் விமர்சனம். உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு முரண்பட்ட 2 விஷயம் வந்தால், 2ல் எது நிலைநாட்டப்பட்டாலும் அந்த ஹதீஸ் போய்விடும் என்று இருந்தால் அது எஸ்கேப் ஆகுறதா? அது எதுக்கு சொல்கிறோம், ஏன் முரண்பட அவர்கிட்ட போய் கேட்கணும்னா அது பேச்சுக்கு சொல்கிறது. அதில் உள்ள ஆர்குமெண்ட்டில் அது ஒதுங்கி நாங்கள் போகலை, அதில் ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். சரியா, அதுகளை இது மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்து வைத்துக்கொண்டு அடிப்படையான விஷயங்களை விட்டு விலகிடக்கூடாது. இப்போ என்ன பிரச்சனை,
இப்போ ஆசிம் என்பவரை தெளிவாக பேசினதை சொல்வதாக இருந்தால், ஆசிம் என்பவரை பற்றி சிலருடைய விமர்சனம், அலி அவர்கள் பெயரை பயன்படுத்தி ரசூல்லா பெயரை பயன்படுத்தி அலி வழியாக அறிவித்திருக்கிறார், மௌகுஃபானவைகளை மருஃபுவாக அறிவித்திருக்கிறார். இந்த ஹதீஸுகளை தேடி பார்க்கும் பொழுது இந்த ஆபத்து இவர்கிட்ட தான் வந்திருக்குது, வேற ஆள்கிட்ட வரல. மொத்தத்தையும் தேடுவாங்க, இவர்கிட்ட வரும், இவராக இருக்குமோ இவராக இருக்குமோ இவராக இருக்குமோ அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்களுடைய அந்த காரண காரியங்கள் அடிப்படையில் இவராக தான் இருக்கும், இவராக தான் இருக்குங்கிற ஒரு முடிவில் வந்திருக்கிறாங்க சில பேர். அப்போ அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இவர் இதை எடுத்து அதை எடுக்க இயலாது. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் அப்போ இவர் அலி அவர்கள் பெயரை பயன்படுத்தி இப்படி செய்யக்கூடியவர் என்று ஒரு விமர்சனத்துக்கு உள்ளானவர். அதே அலி அவர்கள் பெயரை பயன்படுத்தி இதை சொல்கிறாரு, அதனால இது மௌகூஃபாக இருக்கும், மர்ஃபூங்கிற ப்ரூவ் பண்ண இயலாதுங்கிறது அது ஒரு வாதம். இன்னொரு வாதம் என்ன, சரி அது தவறாக சொல்லிவிட்டார்கள் வச்சுக்கிடுவோம், இந்த ஆசிம் என்பவர் அப்படி கூட சொல்கிற ஆள் கிடையாது, எப்படி வேணும்னு போய் சொல்கிறது இல்லை, இந்த மாதிரி கூட சொல்ல மாட்டார். இந்த மாதிரி மௌகூஃபானதை பிடிச்சி மர்ஃபூன்லாம் அவர் சொல்கிறது கிடையாது, அது அவர் மீது சொல்லப்படக்கூடிய அபாண்டம், அது தசுபு, அதாவது ஒரு பக்க சார்பு என்று சொல்லுகிற அந்த கருத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள. நமக்கு ஆசிம் மேலே கோபமெல்லாம் கிடையாது. ஒரு ஹதீஸை சரியான ஆய்வு பண்ணுவதற்கு தான் அதை தேடுக்கிறோம். ஒரு நல்லவர் நிறுவனமான நல்லவர்னு சொல்லிட போகிறோம், நல்லவர்னு இல்லைன்னு சொல்ல போகிறோம், அவரே நம்ம மாமா மச்சானா, அது ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த ஆசிம் என்பவரை பற்றி இப்படி ஒரு விமர்சனம் வர்றது இல்லை, அவர் அப்படி தப்பு, இந்த சில நூல்களில் எழுதுனது ராங்கான தகவல், அவர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இல்லை என்று சொன்னால் அதுக்கு கவுண்டராக நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், அப்படியா சரி வச்சுக்கிடுவோம், அப்படி வச்சுக்கிடுவோம். ஆனால் இந்த ஹதீஸில் இது அலி சொன்னதுதான் என்பதை வேறு காரணங்களை கொண்டு அறிஞர்கள் ப்ரூவ் பண்ணுறாங்க. இவர் காரணமாக இல்லை என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள், இவரே காரணம்னு சொல்லக்கூடிய அறிஞர்கள் இவர் தான் அதை செஞ்சாருங்கிறாங்க. இவர் காரணம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இது செஞ்சது யாரோ செஞ்சுருக்கிறாங்க, இவர் இல்லை, அது இவராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இவராக தான் இருக்குங்கிறதுக்கு என்ன கிரவுண்டில் வர்றாங்க அது விளங்கணும்ல. எப்படி விளங்குறாங்கண்டா, திருப்பி ரிப்பீட் மாதிரி தெரிஞ்சாலும் கூடுதல் தகவலை சேர்த்து சொல்கிறேன். அதாவது இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸு ஹாரிஸ் அறிவிக்கிறார். நல்லா கவனிங்க, ஹாரிஸ் என்பவர் யார்? பொய்யர். அவர் சொன்னதாக இப்போ ஜரீர் அறிவிச்சிடுறார். சரி, இது ஒரு ஹதீஸ். அலி சொன்னதாக இதே செய்தியை ஆசிம் அறிவிக்கிறார், அவர் சொன்னதாகவும் ஜரீர் அறிவிக்கிறார். இது ரெண்டை தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவர் ஒன்றா சேர்த்து ஹாரிதும் சொன்னார்கள், ஆசிமும் சொன்னார்கள், அலி சொன்னதாக, அலி ரசூல்லா சொன்னதாக இப்படின்னு போட்டு அறிவித்த உடனே கன்ஃபியூஸ் ஏற்பட்டு போய்விட்டது. இது ஜரீருடைய கோளாறு அப்படிங்கிறார் இப்னு வஹப். இவருடைய இப்னு வஹபுடைய வாக்குமூலத்தை நிறைய பேர் ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கிறது எப்படி ஏற்றுக்கிறாங்க? அவர் சொன்னார், அறிவிப்பாளர் முடிவு பண்ண பிறகு தானே நீங்கள் மௌகூஃபையே தீர்மானிக்க முடியும். அது கரெக்டான வாதம், உண்மைதான். ஒரு ஹதீஸை ஹதீஸா முதல் சரியா இல்லையாங்கிறதுக்கு அறிவிப்பாளர் தான் பார்க்கணும். அது மௌகூஃபா மருஃபுவா என்பதற்கு அறிவிப்பாளர் தான் பார்க்கணும். முதல்ல மௌகூஃப்னு முடிவு எடுத்துகிட்டு போய் அதை ஆய்வு பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு எதை தான் பார்க்கணும்? அறிவிப்பாளர் தான் பார்க்கணும். அதில் எல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ எதன் அடிப்படையில் இப்படி சொல்கிறாங்க? இந்த இப்னு வஹப் என்பவர் ஏன் இப்படி சொல்கிறாரு என்று கேட்டால், இந்த ஹதீஸை, இந்த ஆசிம் அறிவிக்கிற இந்த ஹதீஸை அலி வழியாக ஆசிமிடமிருந்து இன்னும் பல பேர் அறிவிக்கிறார்கள். அதான் அலி சொன்னார், ஆசிம் சொன்னார் அப்படின்னு சொல்லி இன்னும் பல பேர் வர்றாங்க பின்னாடி. அவங்க அறிவிப்புலையெல்லாம் தேடி பார்த்தோம்னு சொன்னால் அதில் அலியோடு நின்றுது. அதாவது அலி சொன்னார், அதாவது 200 திர்ஹம் கிடைத்தால் இந்த ஹதீஸை அலி சொன்னார், அலி சொன்னதாக ஆசிம் சொன்னார், ஆசிம் சொன்னதாக சுஃபியா சொன்னார், அவர் சொன்னார், அப்படி வந்துடுது. எல்லாம் அலியோடு நிறுத்திட்டு போயிடுறாங்க. இந்த ஜரீருங்கிறவர் இடம்பெற ஒரு ஹதீஸில் மட்டும்தான் யார் வர்றாருன்னு கேட்டால் ரசூல்லான்னு கொண்டு வந்துடுறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு இப்னு வஹப்? யோசிக்கிறாரு, இப்போ நம்ம உஸ்தாதுகிட்ட தான் குழப்பம் இருக்குது. இன்னொரு கிரவுண்ட் இது, ஒரு ஹதீஸுடைய விமர்சனத்தில் 2 கிரவுண்டில் செய்யப்பட்ட விமர்சனங்கள். அப்போ அந்த கிரவுண்டில் உள்ளதை நம்ம ஏற்றுக்கிறாவும் இருந்தாலும் முரண்பட்ட 2ஐ மறுக்கவும் முடியாது, 2ஐயும் ஏற்றுக்கவும் முடியாது. முரண்பாடான 2 விஷயம் வந்தால் 2இல் 1 தான் இருக்குது, 2 சேர்ந்து இருக்க முடியாது. அந்த அடிப்படையில் நம்ம என்ன சொல்ல வர்றோம்னு கேட்டால், இது 2ம் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டிவான டாப்பிக்கு. அவர் என்ன சொல்கிறாரு இப்னு வஹப், இதே ஹதீஸை இதே ஆசிம் வழியாக இன்னும் நிறைய பேர் அறிவிச்சிருக்கிறாங்க,
அவங்க அறிவிப்புல எல்லாம் என்ன கிடையாது, இந்த ரசூலுல்லாஹ் வரல, ஆசிம் வழியாக வந்திருக்கிறதுல ரசூலுல்லாஹ் வரல, அலியோட நின்று இருக்கிறது. எங்க உஸ்தாது பண்ணதுல மட்டும்தான் என்ன செய்யறாரு, இப்படி பண்ணிடுறாரு. அப்ப குழப்பம் எங்க வந்திருக்குன்னு தேடி பார்க்கும் பொழுது ஹாரிசு அறிவிக்கிறார் ரசூலுல்லாஹ் சொன்னதாக. ஹாரிசு என்பவர் அறிவிக்கிறதுல ரசூலுல்லாஹ் வர்றாங்க. அவர் ஹாரிசையும் இதையும் ஒன்றா இணைச்சி இதுலேயும் ரசூலுல்லாஹ் கோத்து விட்டாரு. அதனால ஹாரிசு அறிவிப்புல தான் ரசூலுல்லாஹ் வர்றாங்களே தவிர ஆசிம் அறிவிப்புல இல்லை, இதுதான் கரெக்ட் என்று சொல்லி இவர் சொல்றார். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஹாரிசு அறிவித்திருக்கிற தேடி பார்த்தோம்னு சொன்னால் வேற வேற நூல் அறிவிக்கிறாரு. அதில் எல்லாம் அனி நபின்னு வருது. இந்த ஹாரிசு என்பவர் அறிவிக்கிற ஹதீஸில் ஹாரிசு அலிட்ட கேட்டு அலி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு அறிவித்ததாக பல நூல்களில் ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீஸெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஹாரிசு என்பவர் தான் யார் வழி அறிவிக்கிறாரு, ரசூலுல்லாஹ் சொன்னதை அறிவிக்கிறாருன்றார். ஆனால் ஹாரிசு பொய்யிருப்பார். ரசூலுல்லாஹ் சொன்னதை அறிவிக்கிறது இதை ஏற்றுக்கொள்ளலாம். எப்போ ஏற்றுக்கொள்ளலாம், இவர் நல்ல ஆளாக இருக்கணும். இவர் பொய்யர் என்று எல்லாரும் நம்ம ஒத்துக்கிட்ட ஒரு விஷயமா போச்சு. அப்போ ஹாரிசு என்பவரை எல்லாரும் பொய்யர் என்று ஒத்துக்கிட்டோம். அந்த பொய்யர் அறிவிப்பில் தான் ரசூலுல்லாஹ் தொடர்புடைய வர்றாங்க. ஆசிம் அறிவிக்கிற அறிவிப்பில் வந்து கிடையாது. ஏன் கிடையாதுங்கிறோம்னு கேட்டால் இதே ஆசிம்கிட்ட கேட்டு இன்னும் பல பேர் அறிவிக்கிறாங்களே, அவங்கெல்லாம் அலியோடு நிப்பாட்டி இருக்கும் பொழுது இந்த ஜரீர் மட்டும் ஏன் வந்துக்கிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாரு, இவரெல்லாம் குழப்பிட்டாரு. அது ஒரு பேரை சொல்லாமல் ரெண்டு பேரை எதுக்கு சொல்கிறாரு, அவர் எப்படி சொல்கிறாரு, ரெண்டு பேரை இணைச்சி சொல்கிறார். அந்த அதிசயம் சொல்லும் பொழுது அன் ஆசிம் இப்னு லபரா வல் ஹாரிஸில் அவருங்கிறார். அந்த செய்தி அறிவிக்கும் பொழுது ஆசிமும் சொன்னாங்க ஹாரிஸும் சொன்னாங்க அப்படின்னு ரெண்டையும் இணைச்சிட்டாரு. அப்போ இதெல்லாம் காரண காரியத்தோடு ஆய்வு செஞ்சு சும்மா குருட்டாம்போக்கில் அவங்க சொல்லலை. ஹதீஸ்களை வல்லுநர்கள் வந்து குருட்டாம்போக்கில் சொன்னால் அவர் சொன்னபடி இவனு சொன்னால் ஏற்றுக்கிறீங்களா, ஏற்றுக்கிற மாட்டேன் தான். காரண காரியங்கள் என்னென்ன காரணம்லாம் சொல்கிறாங்க. இந்த ஹாரிஸு ஒருத்தர் தனியாக அறிவிச்சிருக்கிறார், அதெல்லாம் தேடி பார்க்குறாங்க. ஹாரிஸ் அறிவிக்கிறலாம் என்ன வருது, ஹாரிஸ் அறிவிக்கிற அறிவிப்புலையெல்லாம் அலி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு அறிவித்தார்னு வருகிறது. ஆனால் ஹாரிஸ் பொய்யர். ஆசிம் அறிவித்தையெல்லாம் தேடுறாங்க. ஆசிம் அறிவித்தெல்லாம் என்ன வருதுன்னு கேட்டால் அலி சொன்னார்னு நின்றுது. ஆனால் இந்த ஜரீர் என்பவர் அறிவிக்கிற ஒரு அறிவிப்பில் மட்டும் அலியை தாண்டி எங்கே போகுது, ரசூலுல்லாஹ்ட்ட போகுது. அது எப்படிங்க, இவர் நல்ல உறுதியான ஆட்கள்லாம் அப்படி சொல்லியிருக்கும் பொழுது இந்த இதை தான் நடந்திருக்கு. ரெண்டு காரணத்தில் காரண காரியத்தோடு விளக்குறாங்க. ஹாரிஸுங்கிற ஒரு தனி ஹதீஸ், அது அதை இணை போட்டு குழப்பிட்டாரு. இதை விட மற்றவங்க இதே ஆசிம் மொழியாக மற்றவங்க அறிவிக்கும் பொழுது அலியோடு நிறுத்திக்கிட்டாங்க. இவர் மட்டும் இதை பண்ணியிருக்கிறாரு, இந்த ரெண்டு பேரை அவரை இணைச்சிருக்கிறாரு என்று இவ்வளவு டீட்டெயிலோட அவங்க சொல்லும் பொழுது இந்த ஹதீஸ் மௌகூஃப் என்பது சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் ப்ரூஃப் ஆகுது. ஒன்று அதை நம்ம ஏற்றுக்கொண்டாலும் அது மௌகூஃப்னு ப்ரூஃப் ஆகும். இதை ஏற்றுக்கொண்டு அதுக்கு தான் நான் சொல்கிறேன், ஏன் முரண்பட்டாங்கன்னு கேட்கக்கூடாதுன்னு. அதுக்காக நான் சொல்லலை. ரெண்டில் நம்ம எதை ஒன்று ஏற்றுக்கொண்டாலும் கூட அதில் வந்து இது மௌகூஃப் என்பது ப்ரூஃப் ஆகிவிடும். அறிவிப்பாளரை வச்சு தான் முடிவு பண்ணணும், அறிவிப்பாளரை வச்சு தான் முடிவு பண்ணுறோம். அது ஒரு கிரவுண்டு. அந்த கிரவுண்டு சரி இல்லை என்று நம்ம நினைத்தால் இந்த ஒரு கிரவுண்டு, ரெண்டு கிரவுண்டில் எந்த ஒரு கிரவுண்ட்லையாவது அது வந்து மௌகூஃப் ஆகுது என்று இருந்தால் அது எப்படி சம்மந்தம் இல்லாமல் விஷயமா போயிடும், அது எப்படி தலைப்பை விட்டு நழுவுன விஷயமா போயிடும். அறிவிப்பாளரை பற்றி பேசாமல் நீங்கள் எப்படி ஹதீஸை பற்றி பேசுங்கன்னு எப்படி அறிவிப்பாளரை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ தலைப்புக்கு உள்பட்ட விஷயமாக தான் ஆகும். அதுபோக இதனால் பொய்யர் ஆகுறதும் வராது, இதனால் நரகத்துக்கு ரிசர்வ் பண்ண வேண்டிய விஷயமும் வராது. இது சகஜமான ஒரு வார்த்தை. மௌகூஃபை மர்ஃபூஆக்குதல் என்பது வந்து அறியாமையினால, கவனக்குறைவுனால, பல விஷயங்களின் காரணத்தினால, அல்ல அவங்களே செய்யாமல் அவங்களுக்கு பிந்தி வந்த ஆளுக்கு உங்கள் பேரை பயன்படுத்தி சொல்கிறது, பல காரணங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. அதனால இது மாதிரி அணுகாமல் நம்ம அல்லாஹ்வுக்கு பயந்து நியாயமாக சிந்திச்சா இவ்வளவு பிரச்சனை இதில் இருக்குதே. ஹாரிஸ் வர்றாரு, பொய்யராக இருக்கார். ஆசிமும் வர்றாரு, அவர்கிட்ட இந்த வேற ஆளுக்கு கேட்குறாங்க, அதிலெல்லாம் அலியோடு நின்றுது. இவர் வந்து ஜரீர் கேட்கும்போது மட்டும் ரசூலுல்லாஹ் வர்றாங்க. அறிஞர்கள்லாம் ஆய்வு பண்ணுறாங்க, இது வக்ஃபு மௌகூஃப் தான் சரி, ரசூலுல்லாஹ் வரைக்கும் போகிறது சரியில்லை, அது சரியான அறிவிப்பு கிடையாது, குழப்பம் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறாங்க. சில பேர் குழப்பத்தை காரணத்தோடு விளக்குறாங்க. இவ்வளவும் தெரியக்கூடிய நேரத்தில் நம்ம இறையச்சத்தோடு என்ன பண்ணணும், இவ்வளவு விமர்சனத்துக்கு உரியதாக இருக்கும் பொழுது இது வந்து தள்ளுபடி செய்யப்படும். இது ரசூலுல்லாஹ் சொன்னது இல்லை, அலி சொன்னது தான். அலி சொன்னதே அவர் பொய்யராக இருந்தால் ஏற்றுக்கலாம், அவர் வேணும்னு போய் சொன்னால் ஏற்றுக்கிற மாட்டோம். அவர் வேணும்னு போய் சொல்லாத ஒருத்தருங்கிற ஒரு அடிப்படையில் அலி சொன்னார்கள்னு அதை ஒத்துக்கொள்ளலாம். இவ்வளோ தானே பாயிண்ட். இதில் என்ன தலைப்பு விட்டு அப்பாற்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. அதனால் இந்த அறிவிப்பாளரை வைத்து தான் நாங்களும் பேசுகிறோம். இது வந்து மௌகூஃபு தான், இது மர்ஃபூ கிடையாது, ரசூலுல்லாஹ்வோட சம்பந்தம் கிடையாது. இதுக்கு இந்த அசருக்கும் கொடுத்த பொருளுக்கு திரும்ப திரும்ப ஜக்காத்து கொடுக்கணும் சம்பந்தமும் இல்லை.
சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தில் உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதையும் மீண்டும் நம்ம பதிவு பண்ணுறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஜக்காத்து கொடுக்கப்பட்ட பொருளுக்கு மீண்டும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்ற அந்த கருத்திற்கு நாம் எடுத்து வைத்த இந்த நபிமொழிக்கும் தொடர்பு இருக்கிறதா இல்லையா என்பதை அப்புறமா நாம் முடிவு செஞ்சுக்கிறோம். அதை இப்போ முடிவு செய்ய வேண்டியதில்லை. அதை பற்றி இப்போ சர்ச்சை நடந்துக்கிட்டு இருக்குது, அதை பின்னால் பேசுவோம். என்ன சர்ச்சை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை இன்னும் மீண்டும் உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்துகிறோம். இல்லாத ஒரு ஊருக்கு வழி சொல்கிறது மாதிரி ஒரு வழியை சொல்லிட்டா வழி சரியாக இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. அன்புக்குரியவர்களே, இப்போ நம்ம என்ன சப்ஜெக்டை பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத மீண்டும் நாம் நினைவுபடுத்துகிறோம். அதாவது இந்த ஹதீஸில் குழப்பம் ஜரீரி மூலம் ஏற்பட்டதா மற்றவர்கள் மூலம் ஏற்பட்டதா அதை நம்ம பேசலை. இப்போ அதை தனி டாபிக், நம்ம அதை பேசுவோம். நான் பேச மாட்டேன்ட்டு நான் சொன்னேன். அதை சொன்னாங்க ஜரீரை பற்றி நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொன்னா, ஜரீரை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். அவர் குழப்பினாரா, மற்றவர்கள் குழப்பினார்களா, அல்லது நீங்கள் குழப்பி கொண்டு இருக்கின்றீர்களா, இதை நாம் தனியாக நம்ம இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். நான் அதை பேச மாட்டேன்னு நான் சொல்லலை, பேச இருக்கிறேன். ஆனால் இப்போ என்ன சப்ஜெக்ட்? அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு இருக்கார். ஹாரிஸ் என்பவர் பொய்யர், அவர் பொய் சொல்லக்கூடியவர், அவர் மூலமாகத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த ஹதீஸை ஏற்றுக்கிற கூடாது, அதை நான் மறுத்தனா? ஹாரிஸ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்ற அந்த ஹதீஸை நான் ஆதாரமாக எடுத்து வச்சேன். அவங்க மூலமாக வந்ததை நீங்கள் தானே ஒத்துக்கிட்டீங்க. ஹாரிஸின் மூலமாக வருது, ஆசிம் என்பவர் மூலமாகவும் வருகிறது. ஹாரிஸ் என்பவர் பொய்யர், அதை நாம் தள்ளிவிட வேண்டும். அதை நான் தான் ஒத்துக்கிட்டேன்ல, ஆமாம் தள்ளப்பட வேண்டியவர் தான், அதில் மாற்று கருத்து இல்லை என்று நாம் தான் தெளிவாக சொல்லிட்டேனே. நான் தான் திரும்ப திரும்ப ஹாரிஸ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்று சொல்கிறாரு, அறிவிக்கிறாரு. அதை ஏன் இங்கே திரும்ப திரும்ப பேசுகிறீங்க? அப்போ மேட்ரு இல்லையா அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு? அடுத்து என்ன சொல்லணுங்கிறதுக்கு தெரியலையா? அப்போ ஆசிமை பற்றிய நாங்கள் முடிவு எடுத்தது தவறு என்பதை ஒத்துட்டு போயிருங்க. அடுத்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு வருவோம். ஜரீரை பற்றி பேசுகிறீங்கள, ஜரீரை பற்றி நம்ம அடுத்து பேசுவோம். அதுக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் தயாராக இருக்கிறோம். இந்த விஷயத்தை முடிவுக்கு வருவோம். எந்த விஷயம் அப்படின்னு கேட்டால், அதாவது ஆசிமை பற்றிய எழுந்த விமர்சனம் இருக்கிறதே, அதற்கு தெளிவான முடிவுக்கு வருவோம். இதுவே முடிவு இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் இவர் சொல்கிறாங்க, முரண்பட்டதாக இருந்தால் இது ஒத்துக்கொண்டால் இதை ஒத்துக்கொள்ள வேண்டும், இதை ஒத்துக்கொண்டால் யாருக்கும் புரிந்ததாக எனக்கு தெரியல. என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு கேட்டால், ஆசிமை என்பவர் மீது முரண்பட்ட 2 குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. என்னது? ஆசிமை என்பவர் மீது முரண்பட்ட 2 குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இதில் எதை ஏற்றுக்கொண்டாலும் இந்த ஹதீஸை அடிபடுன்னு சொல்கிறாரு. எப்படி அதை சொல்ல வருகிறார் அப்படின்னு கேட்டால், இப்போ ஆசிமின் மீது ஒரு குற்றச்சாட்டு. என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு கேட்டால், இவர் அதாவது மர்ஃபு அல்லாத ஹதீஸுகளை, ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒரு செய்திகளை அலி சொன்னதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லிவிடுவார், அந்த பழக்கம் உள்ளவர். அதனால் இந்த குற்றத்துக்கு ஆளாகி இருப்பதனால இதை அலி அவர்கள் தான் சொல்ல வேண்டும், அலி அவர்கள் சொன்னதாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு குற்றச்சாட்டு. இன்னொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இன்னொரு விமர்சனம் என்ன, குற்றச்சாட்டு இல்லை, இன்னொரு விமர்சனம் என்ன அப்படின்னு கேட்டால், இவர் நல்லவர் தான், இவரை பற்றி அப்படி தப்பான செய்தியை நாம் வந்திருக்கக்கூடிய செய்தியை நம்பக்கூடாது என்பது விமர்சனம். ஆசிமை பற்றி முரண்பட்ட 2 செய்தி. ஒரு செய்தி என்ன சொல்லுது? நல்லவர் என்று சொல்லுது. இன்னொரு செய்தி என்ன சொல்லுது? அதாவது தவறானவர் என்று சொல்கிறது. இந்த 2இல் ஒன்றை ஏற்றுக்கொண்டால் நம்ம கருத்து உறுதியாகி விடுங்கிறாரு. உறுதியாகாது. அதில் எப்படி உறுதியாகாது? உதாரணமாக, ஆசிம் என்பவர் பொய்யர் என்று ஒத்துக்கொள்வோம். பொய்யர் என்று ஒத்துக்கொண்டால், அவர் பொய் சொல்லக்கூடியவர்தான் என்று ஒத்துக்கொண்டால், அப்போ என்ன செய்யணும்? இந்த ஹதீஸ் அலி சொன்னது தான் அப்படின்னு சொல்லணும். இவர் பொய் சொல்லக்கூடியவர் என்பதை நிரூபிக்கணும். பொய் சொல்லக்கூடியவர் என்பதை நிரூபித்ததற்கு பிறகுதான் இந்த ஹதீஸு யார் சொன்னது, அலி அவர்கள் சொன்னது என்று நிரூபணமாகும். சரியா? அப்போ பொய் சொன்னார் என்ற குற்றச்சாட்டை நாம் ஏற்றுக்கொள்ளலை, இதை நாம் மறுக்கிறோம். எதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம்? இவர் நல்லவர் என்ற செய்தியை நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். நல்லவர் என்று எப்போ நாம் நம்பிட்டோமோ, இவர் நல்லவர் தான் என்பதை ஊர்ஜிதப்படுத்தி விட்டோமோ, ஐயத்துக்கு இடமில்லாமல் ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டோமோ, அப்போ முடிவாகிவிடும் இது ரசூலுல்லாஹ் சொன்னது தான் முடிவாகிடும். எப்போ முடிவாகாது? அலி சொன்னார்கள் முடிவாகாது. எப்போ முடிவாகும்? இவர் தவறான கருத்தை அறிவிக்கக்கூடியவர் என்று
முடிவாகும் பட்சத்தில் மட்டும்தான் அது மௌகூஃபு அலி சொன்னது என்பது முடிவாகும். ஆசிமை பற்றிய விமர்சனத்தை நீங்கள் தெளிவுபடுத்துங்க. ஆசிமு மர்ஃபை இப்படி சொல்லக்கூடியவர் அப்படி சொல்லக்கூடியவர். இன்னொரு செய்தியை சொன்னாங்க. நான் என்னமோ பயான் செய்கிறேன், நான் உங்களுக்கு பயானை செய்கிறேன், காரண காரியத்தோடு எடுத்து விளக்கிட்டு இருக்கிறேன். பயான் செய்கிறதில்ல வல்லவர் நம்ம எதிர்த்தரப்பு அணையிறார், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. பயான் செய்யுங்க, அதை நாம் மறுக்கல. உங்களுடைய பயானு கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, இனிமையாக இருக்குது, அதை நம்ம மறுக்கலை. நமக்கு அந்த அளவுக்குலாம் உங்கள் மாதிரி அளவுக்குலாம் பயான் சொல்கிறதுக்கு முடியாது. நான் பயானை சொல்லிக்கிட்டு இருந்தேன் உங்கள்கிட்ட, பயானா சொன்னேன். என்ன செய்தியை சொல்கிறேன் என்றால், அதாவது அந்த யார் மீது ஆசிமு என்பவர் பொய்ய பாத்திலான செய்திகளை அறிவிக்கக்கூடியவர் என்று சொல்லப்படுகிறதே, இப்படி இந்த விமர்சனத்தை ஒத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ரசூலுல்லாவின் மீது இட்டு கட்டக்கூடியவர், அப்படிப்பட்டவர் அலிய மீது ஏன் இட்டு கட்ட மாட்டார்? அதைத்தான் நம்ம கேட்டோம். எதை நம்ம கேட்கல? மௌகூஃபாக இருக்கக்கூடியதை மர்ஃபூஆ அறிவிக்கக்கூடிய இருக்கிறாரு, அதனால நரகத்துக்குரியவர், அதை நம்ம சொல்லலை. எந்த விமர்சனத்தை நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னாட்டா, அதாவது ரசூலுல்லாஹ் அறிவிக்காத ஹதீஸை பாத்திலானதை அந்த விமர்சனத்தில் வருது. அஹாதீஸ பாத்திலா, பாத்திலாண்டா என்ன அர்த்தம்? அதையாவது சொல்லுங்க. அஹாதீஸ பாத்திலான்னு சொன்னால் தவறான ஹதீஸுகளை அறிவிக்கக்கூடியவர் என்ற ரிப்போர்ட்டு அவரை பற்றி இருக்குன்னு சொன்னால், நம்ம மர்ஃபூ மௌகூஃபை பற்றியா பேசிக்கிட்டு இருக்கிறோம்? அந்த சப்ஜெக்ட் நடக்குது. அதோடு அவர் மீது எழுந்திருக்கக்கூடிய விமர்சனத்தை நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். யார் மீது? ஆசிமின் மீது வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இருக்கிறத, அந்த குற்றச்சாட்டு முதல் நிரூபிக்கணும். இவர் பொய் சொல்லக்கூடியவர் தான், பாத்திலை அறிவிக்கக்கூடியவர் தான் என்பதை முதல் நிரூபிக்கணும். அதுக்கு தான் நம்ம பதில் சொல்லிட்டோமே. ஏன் அந்த இது எழுந்தது என்பதற்கு காரணத்தை நம்ம சொல்லிட்டோமே. அதை விட்டு ஜரீர் குழப்பி விட்டார், அவரை குழப்பி விட்டார், இதை நம்ம கேட்கலங்க. நான் ஒரு மர்ஃபூஆன மௌகூஃபான செய்தியை, அலி சொன்ன செய்தியை ரசூல் சொன்னதாக அறிவிக்கிறாரு, அதெல்லாம் நரகத்துக்கு போயிடுவார், இது இப்படின்னு நம்ம வாதிட்டா எத்தனையோ பல அறிஞர்கள் இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள், அவர்களெல்லாம் நரகத்துக்கு போக வேண்டும் என்று வருகின்றீர்களா என்றெல்லாம் கேட்குறாங்க. நம்ம அந்த சப்ஜெக்டுக்கு இன்னும் போகல. அந்த மௌகூஃபாக அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை மர்ஃபூஆ சொல்கிறாரு, அந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம போகல. எந்த இதில் நிற்கிறோம்னு சொன்னால், ஆசிமை பற்றிய விமர்சனம், ஆசிமை பற்றிய இந்த விமர்சனம் இருக்கிறதே, இந்த ஆசிமை பற்றிய விமர்சனத்திற்கு நீங்கள் தெளிவாக பதில் சொல்லுங்கள். அவர் பாத்திலான செய்திகளை அறிவிக்கக்கூடியவர் என்று இங்கே இப்னு அதி அதுக்கு பதில் சொல்லலைன்னு வேற நீங்கள் சொன்னீங்க. இப்னு அதி கொடுக்கக்கூடிய அந்த கவுண்டருக்கு, அந்த விமர்சனத்திற்கு இப்னு ஹஜர் பதில் சொல்லவில்லை. இப்னு அதியினுடைய கூற்றை ஒப்புக்கொண்டு விட்டார். அப்போ ஆசிமின் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டை யார்? இப்னு ஹஜர் உறுதி செய்கிறார் என்று நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அந்த இதை நம்ம கேட்குறோம். பாத்திலை அறிவிக்கக்கூடியவரா இல்லையா? பாத்திலை அறிவிக்க மர்ஃபூ மௌகூஃபு அதை பற்றி நம்ம பேசலாம், அந்த சப்ஜெக்ட் வேற. இப்போ நம்ம என்னன்னா, இவர் மீது எழுந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு பாத்திலை அறிவிக்கக்கூடியவர் என்று இப்னு அதி சொன்ன அந்த தகவலை இப்னு ஹஜர் பதில் சொல்லாமல் விட்டு போய்விட்டார் என்று நீங்கள் வாதிக்கக்கூடிய அந்த பிரச்சனை, அதுக்கு என்ன பதில்? பாத்திலை அறிவிக்கக்கூடியவரா? அதை முதல் டிக்ளேர் பண்ணுங்க. இதை டிக்ளேர் பண்ணிவிட்டால் கூட நாம் கேட்ட இன்னொரு கேள்வியும் அப்படியே தான் இருக்குது. அந்த கேள்வி என்னன்னுங்கிறத இன்ஷா அல்லாஹ் பின்னால் விளக்குவேன். அதுக்கு முன்னால் அப்படியா, இந்த டைத்தை நம்ம அவங்களுக்கே கொடுக்குறோம் இன்ஷா அல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, இல்லை பாத்ரூம் போய்ட்டு நிற்போம், அப்படி நிப்பாட்டுவோம். இல்லை நான் நிப்பாட்டிக்கிறேன், போய்ட்டு வாங்க. மற்றவங்களாம் போயிடுவாண்ணா, அவங்களுக்கு மட்டும். சரி, அடுத்த முறை வந்துட்டீங்களா? சொல்லுங்கள். சரி, ஆமாம், 5:20 ஆச்சு. எனக்கு 2 நிமிஷம் பத்தாது. இல்லை, டீலாம்
வச்சுக்கோமா, 7 மணிக்கு வச்சுக்கோமா. ஓகே, அறிவிச்சிருங்க. சொல்லிடுங்க, நீங்களே சொல்லிடுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, கடந்த முதல் அமர்வில் நமது சகோதரர் பி. ஜெயலலிதா அவர்கள் பேசினார்கள். நேரம் முடிந்த காரணத்தினால நம்ம ஏண்டா விட்டு கொடுத்து நம்ம போகிறோம், ஏண்டா நமக்கு தெரிய வேண்டிய சத்தியம், அதனால் விட்டு கொடுத்து நம்ம போகிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க அந்த பேச்சோடு முதல் அமர்வு முடிந்தது. இரண்டாவது அமர்வு எனது பேச்சோடு முடிகிறது. இன்ஷா அல்லாஹ் மகரிப் பிறகு வந்தால் அவர்கள் பேச்சை துவக்குவார்கள். இந்த டீ குடிப்பதில் கொஞ்சம் சலசலப்பு ஏற்படுது. நம்ம ஒப்பந்தத்தில் எப்படி ஒப்புக்கொண்டிருக்கிறோம்னு சொன்னால், நம்ம தரப்பு மக்களுக்கு டீ எல்லாம் ஏற்பாடு பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கோம். அவங்க விரியப்பட்டு கொடுத்தா நீங்கள் வாங்கி குடிச்சுங்க, இல்லாட்டி அவங்கள்ட்ட போய் தகராறு பண்ண வேண்டாம். ஏன்னா தகராறு பண்ணுவதாக கலீல் ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த மாதிரி நம்ம தகராறு பண்ண வேண்டாம். ஏன்னா விவாதம் நல்ல முறையில் நடந்து கொண்டு இருப்பதனால நீங்கள் அந்த மாதிரி செய்ய வேண்டாம் என்பதை உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம போயிட்டு அடுத்த அமர்வு 7 மணிக்கு நடைபெறும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். உட்காருங்க, 5 நிமிஷம் கழிச்சு தான் போகணும். நாங்கள் போன பிறகு நீங்கள் போங்க. இந்த பால் ஏற்பாடு அது மாதிரி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யார் பொறுப்பு டீக்கு? இது மாதிரி பஞ்சாயத்துலாம் வரக்கூடாது, நல்லா இல்லையா? யாருமா டீ இன்சார்ஜ்? அதுக்கு காசு வேண்டாம்னு கொடுத்துடலாம் இன்ஷா அல்லாஹ். காசு பிரச்சனை இல்லைம்மா. இல்லை போய் வாங்கிட்டு வர்றதுக்கு சிரமம். இல்லை அந்த மாதிரிலாம் சரி, பாலுகள் இல்லாமல் இருந்திருக்கேன். நாங்கள் ஏற்பாடு பண்ணலன்னு இருப்பாங்க. இப்படி பஞ்சாயத்தாக இருந்திருக்கும். சரி, இது சீப்பாக்கிற வேணாம். சரி, ஹலோ. ரைட். அந்த பேப்பர்லேயே இருக்குது, அதை மட்டும் எடுத்து கேட்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு தடவை ஜக்காத் கொடுக்கப்பட்ட பொருளுக்கு
மீண்டும் மீண்டும் வருடா வருடம் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்ற கருத்திலே எந்த ஒரு ஹதீஸும் இல்லை என்பதை நம்முடைய துவக்க உரையிலே குறிப்பிட்டோம். அப்படி ஒரு ஹதீஸை இதுவரை அவர்களால் எடுத்து வைக்க முடியவில்லை. இந்த நேரத்தில் அந்த கருத்தை தராத ஒரு செய்தியை முன்வைத்து, அதுவும் ஏராளமான பலவீனங்களை கொண்ட, ஒரு பலவீனம் ரெண்டு பலவீனம் இல்லை, ஏராளமான ஒன்று ஒன்றா நம்ம சொல்கிறோம், ஒன்று முடிச்சுட்டு ஒன்று வரணுங்கிறார். வரிசையாக சொன்னால் தான் அது சரியாக தெளிவுக்கு வரும். ஒரு ஹதீஸை வைத்து ஒரு சட்டத்தை நிலைநாட்டுவதாக இருந்தால் அதில் உள்ள பலவீனத்தை காட்டக்கூடிய விமர்சனங்களுக்கெல்லாம் மறுப்போ பதிலோ வரணும், இல்லைன்னா அதை ஒத்துக்கொள்ளணும். அந்த மாதிரியான விமர்சனங்களுக்குரிய ஒரு ஹதீஸை வைத்து அந்த கருத்தை தரலைங்கிறது தனி விஷயம். அந்த கருத்து சம்மந்தம் இல்லை, அந்த ஹதீஸை உண்டுன்னு வச்சாலும் அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. கொடுத்த பொருளுக்கு திருப்பி திருப்பி வருஷம் கொடுங்கன்னு அந்த ஹதீஸுக்கு அர்த்தம் இல்லை. அதை வைத்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஆர்குமெண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அந்த ஹதீஸில் இந்த ஆசிம் என்பவர் அறிவிக்கிறார் என்று நம்ம சொன்னோம். இந்த ஆசிமை பற்றி ஒருத்தர் அந்த ஜவுசஜானிங்கிறவர் விமர்சனம் பண்ணது அது ஒரு பக்க சார்பு அப்படின்னு இப்னு ஹஜர் சொல்லிட்டாரு. அவர் வேணும்னு சும்மா அர்த்தம் இல்லாமல் குறை சொல்கிறாருங்கிறாரு. ஆனால் இப்னு ஹஜர் இப்படி சொல்வதற்கு ஒரு பக்க சார்புன்னு எப்போ சொல்லுவாங்க தெரியுமா? அதுக்கு ஒரு நியாயம் இருக்கணும். அவர் ஷியாவாக இருந்து, இவர் சன்னியாக இருந்து, அல்லது இவர் ஹாரிஜியாக இருந்து, அவர் மூத்துசிலாவாக இருந்தால் அந்த மாதிரி ஒரு கருத்துள்ள ஹதீஸை மறுப்பாங்க வேணும்ண்டு, ஒரு பக்க சார்புண்டு. இதில் ஒரு பக்க சார்பு, இந்த ஜவுசஜானிங்கிறது ஒரு பக்க சார்புள்ள ஒரு அறிஞர். அவருக்கு ஆசிமுக்கு மத்தியில் உள்ள கொள்கை வேறுபாடு என்னத்துக்காக வேண்டி இவருக்கு எதிராக போகணும்? ஒரு பக்க சார்புக்கு ஏதாவது காரணம் இருக்கணும்ல. தசுப்புங்கிற வார்த்தை, அது ஒரு பக்க சார்பு கூட அதுக்கு சரியான ஒரு சொல்லு இல்லைங்க. இன வெறிம்பாங்கல்ல, அதுக்கு தான் தசுப்புமாங்க. ஒரு பக்கத்து வெறி, ஒரு பக்கத்தின் மீது கொண்ட அன்பு இருக்கு பாருங்க, வெறி. அந்த தசுப்பு அடிப்படையில் சொன்னார் என்று அவர் சொல்கிறாரு. அது என்ன கிரவுண்ட், அதுக்கு என்ன ஆதாரம், அது எப்படி தசுப்பும்பார் அப்படின்னு கேட்டதுக்கு பதில் இல்லை. சரி, அதை விட்டுருங்க. அவர் தான் அப்படி பண்ணிட்டார். ஜவுசஜானிக்கும் அவருக்கும் பஞ்சாயத்து இருக்கு போல இருக்கு அப்படின்னு வைத்து கொண்டால், இப்னு ஹிப்பான் அவர்கள், இப்னு ஹிப்பானுக்கு இப்போ தசுப்பு கிடையாது. இப்னு ஹிப்பானுக்கு தசுப்பு இருக்குன்னு இப்னு ஹஜரும் சொல்லவில்லை. இப்னு ஹிப்பான் அவர்கள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ரதீஉல் ஹிஃப்லி, இதையும் நான் எடுத்து சொன்ன ஆரம்பத்தில், அதுக்கு பதில் சொல்லவே இல்லை. இவர் மனன சக்தி குறைந்தவர், ஃபாஹிஷுல் ஹதயி, பளிச்சென்று தெரியும் விதத்திலே தப்பு செய்கிறவர், எர்ஃபவு அன் அலியின் கவுலஹு, அலியுடைய சொந்த சொல்லையே நபி சொல் என்று அறிவிப்பவர். இப்னு ஹிப்பான் இவருக்கு காழ்ப்புணர்ச்சி கிடையாது. இவருக்கும் அவருக்கும் தசுப்புண்டு சொல்லலை இப்னு ஹஜர். அவர் சொல்கிறாரு, எந்த ஆசிமை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோமோ அந்த ஆசிமை பற்றி சொல்கிறாரு. அதாவது ரதீஉல் ஹிஃப்ல், நினைவாற்றல் மட்டும், ஃபாஹிஷுல் ஹத, பளிச்சென்று தெரியும்படி தப்பு செய்கிறவர், எர்ஃபவு அன் அலியின் கவுலஹு, அலியுடைய சொந்த சொல்லை நபி சொல் என்று சொல்பவர், கசீரன், நிறைய, அது ஒன்று ரெண்டு இல்லை, நிறைய சொல்பவர். எந்த அளவுக்கு நிறைய என்றால், ஃபலம்மா ஃபஹுஷ தாலிக்க, இது ரொம்ப அதிகமாகிவிட்ட பொழுது, இஸ்தஹக்க தர்க்க, அவரை விட்டுருவதுக்கு தகுதியானவர் ஆகிவிட்டார். இப்னு ஹிப்பான் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த மாதிரியா உள்ள ஒரு கேரக்டர் தான் ஆசிம் இப்னு லம்ரா, அவராக்கு இதை அறிவிக்கிறாருங்கிறார். அப்போ அவர் சொன்னது, ஜவுசஜானி சொன்னது காழ்ப்புணர்ச்சி, அவர் தசுப்பு உள்ளவர். சரி, இப்னு ஹிப்பானுக்கு தசுப்புண்டு ஏதாவது இருக்குதா? லோஃபாவ் மத்ருகீனில் அவர் சொல்கிறாரு, மஜ்ரூஹீனில் சொல்கிறாரு. இப்னு ஹஜர் கூட அவருடைய சொல்லை எடுத்து காட்டுகிறாரு. அதே மாதிரி இவரை பற்றி சுஃபியான், இப்னு முயின், இப்னு அஹ்மது இப்னு ஹம்பல் போன்றவர்கள்லாம் விமர்சிக்கும் பொழுது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ஹாரிஸ்ன்னு ஒருத்தரை பேசியிருந்தோம்ல, அவர் பரவாயில்லையா இவர் பரவாயில்லையானும் போது அவருக்கு பரவாயில்லை, பொய்யனுக்கு இருந்தாலும் பரவாயில்லை, இவ்வளோ இது ஒரு பாராட்டுறது இல்லை, மட்டம் தட்டுற கேரக்டர். ஒரு பெரிய பொய்யனை சொல்லி அந்த ஆளுக்கு இவர் பரவாயில்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உள்ள ஒரு ஆள் தான் இவர் அப்படின்னு சொல்லி, இவர் அவருக்கு பரவாயில்லை அஹ்சனு மினல் ஹாரிஸுங்கிற ஒரு அடிப்படையில் இவருக்கு விமர்சனம் எப்படி பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்னேன்ல ஹாரிஸ்னு ஒரு பொய்யர் இருக்காருன்னு, அந்த பொய்யருக்கு இவர் பரவாயில்லை இப்படி சொல்கிறாங்க. என்ன அர்த்தம்? பாராட்டா இது? அப்போ இவர்கிட்ட ஒரு கோளாறு இருக்குங்கிறத சுஃபியானு, இப்னு முயின், இப்னு ஹம்பல் இவங்களெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் என்பதையும் லோஃபாவுல் மத்ருகீன்கிற அந்த நூலில் நம்ம பார்க்குறோம். இப்னு அதி சொன்னதுக்கு காழ்ப்புணர்ச்சி இல்லை,
ஆனாலும் அவரை பின்பற்றிட்டாருன்னு அந்த வார்த்தை வருது, ஜவுசஜானியை பின்பற்றி சொல்லிவிட்டாருன்னு. அதை வேண்டாம் காழ்ப்புணர்ச்சின்னு வச்சுக்கிட்டு போங்க. இப்னு அதிக்கும் அவருக்கு என்ன காழ்ப்புணர்ச்சி அதையும் நிரூபிக்கணும். இப்னு அந்த அறிவிப்பாளர் சொன்னதை ஏற்றுக்கிற கூடாது, காரண காரியங்களும் நிரூபிக்கிற நம்ம பொறுப்புண்டு ஒப்பந்தத்தில் இருக்குன்னு வாசி காட்டினீங்க. இப்னு ஹஜர் சொன்னால் பத்தாது, காழ்ப்புணர்ச்சி நீங்கள் நிரூபிக்கணும். இவருக்கு அவருக்கு என்ன சண்டை, என்னத்தினால இவருக்கு காழ்ப்புணர்ச்சி, இப்னு அதிக்கு ஒரு மாமனா மச்சான சொந்த சண்டையா, அல்ல இவர் கொள்கை வேறு அவர் கொள்கை வேறங்கிறதுக்காக வேண்டி உள்ள ஒரு பஞ்சாயத்தா? காழ்ப்புணர்ச்சின்னு ஒருத்தருடைய விமர்சனத்தை சொல்வதாக இருந்தால் காழ்ப்புணர்ச்சிக்கு ஜர்ஹ முஃபஸ்ஸர் வேணும், அதாவது காரணத்தோடு கூடிய குற்றச்சாட்டு வேண்டும், பொத்தாம் பொதுவான குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது. அப்போ தசுபு என்று சொல்வது அதை மட்டும் பிடித்துக் கொள்கிறீர்கள். தசுபுக்கு என்ன ரீசன், என்ன இந்த விமர்சனம் எப்படி நிற்கும்? இப்னு ஹிப்பானுக்கு என்ன தசுபு இருக்குது? இந்த காரணங்களினால் இது நின்று விடுகிறது, இந்த ஹதீஸ் சரியில்லை, இது ஒரு மேட்ரு. அது மாத்திரம் இல்லாமல் தஹபி அவர்கள் லைசபி தாக்கங்கிறாங்க இவரை பற்றி. அப்படி சொன்னதாக ஃபைதுல் கதீரில் அவர் மனாவி சொல்லி காட்டுறாரு, இவர் எடுத்து காட்டுறாரு. லைசபி தாக்க, இவர் தாக்கன்னா சரியில்லை அப்படிங்கிற அதுக்கு நேரடி வார்த்தை என்னென்னா, இவர் அதுக்கு என்ன லைசபி தாக்க என்ன தமிழ் கொடுக்கலாம், ஒன்றும் இல்லாதவர், இவர் ஒன்றும் இல்லை, கணக்கில் வராதவர்னு அர்த்தம். அப்போ கணக்கில் வராதவருங்கிற அளவுக்கு ஒரு விமர்சனம், அதாவது கணக்கில் வராதவர், மட்டமான நினைவு, இதெல்லாம் காரணத்தோட ஒரு குறை. கூட்டாம்புக்கள் உள்ள தசுப்பு மாதிரி குறை இல்லை, நினைவாற்றல் குறைஞ்சவர். அது மாத்திரம் இல்லாமல் பளிச்சென்று தப்பு செய்கிறவர், அலி பேரில் நிறைய ஹதீஸுகளை அலி சொல்லை ரசூல்லா சொல்லுண்டு அறிவித்திருக்கிறாரு, விடுவதற்கு தகுதியானவர். நம்பர் 1, எந்த ஹதீஸை வைத்து, அந்த ஹதீஸில் அந்த கருத்து இல்லை, தனியாக வச்சுக்கிறங்க, அந்த ஹதீஸில் கொடுத்த பொருளுக்கு திருப்பி திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற கருத்து அதில் கிடையவே கிடையாது. ஆனால் அந்த ஹதீஸும் கூட இல்லாத ஒரு ஹதீஸை சுற்றி உழைச்சிருந்தா நுழைக்கி வாங்க நிற்காது, அது வேறு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு ஹதீஸு கூட ஃபஸ்ட்டு இப்படி ஒரு விமர்சனம் இருக்கிறது ஒன்று. இரண்டாவது என்ன விமர்சனம் என்று கேட்டால், அந்த இது ஜரீர் என்பவரை பற்றி விமர்சனம். இந்த ஜரீர் என்பவர் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்னா ஆசிமிடமிருந்து அறிவித்ததில் ஜரீர் வர்றார். அலிகிட்டேருந்து ஆசிம் அறிவிக்கிறாரு, ஆசிமிட்டேருந்து அபு இஸ்ஹாக் அறிவிக்கிறாரு, அவர்கிட்டேருந்து ஜரீர் என்பவர் அறிவிக்கிறாரு, அவர்கிட்டேருந்து இப்னு வஹப் அறிவிக்கிறார் என்று அந்த சங்கிலி தொடர் வருகிறது. இப்போ இந்த ஜரீர் இப்னு ஹாசிம் என்பவரை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்கள், குறிப்பாக அவங்க மதிக்கக்கூடிய அல்பானி போன்ற அறிஞர்கள்லாம் என்ன எடுத்து வைக்கிறாங்கன்னா, அவங்க அல்பானி வச்சதுக்காக நான் சரிங்களே, அந்த ஆர்குமெண்ட் சரிங்கிறதுக்காக நான் அதை எடுத்து வைக்கிறேன். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஓஹுவ மக்பூலுன், இவர் ஏற்கத்தக்கவர். மக்பூலுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, நான் நேரடி அர்த்தம் சொல்கிறேன். லவ்லா அன்ன சிகாத்தல் ஹுஃபால ஹாலஃபு ஜரீரன், ஹாஃபில்களான ஹதீஸில் ஹாஃபில் என்பது உயர்ந்த கிரேடுங்க. ஹாஃபில்களான நம்பகமானவர்களானவர்கள் இவருக்கு மாற்றமாக அறிவித்திருக்காவிட்டால் ஜரீரை நம்ம ஏற்றுக்கொள்வோம். எப்போது ஏற்றுக்கொள்வோம் என்றால், இதே செய்தியை ஜரீரை விட மேம்பட்ட ஹுஃபால்கள், ஹாஃபில்கள்னால் ரொம்ப அந்த ஹதீஸ் துறையில் அது ஒரு டிகிரி, பல கருத்து வேறுபாடு டெஃபினேஷனில் இருக்குது. அப்போ நம்பகமான ஹதீஸுகளில் ஏராளமான ஹதீஸுகளை மனனம் செய்த, நுணுக்கங்களை அறிந்த, உயர் தரத்தில் வைத்து போற்றப்படுகிற அறிஞர்கள் எல்லாம் இந்த ஜரீருக்கு மாத்தமாக சொல்லி இருக்காட்டி இவரை ஏற்றுக்கலாம். மாத்தமாக சொல்லி இருப்பார்கள் ஆனால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறாரு. சொல்லிவிட்டு சொல்கிறாரு, மாத்தமாக சொல்லி இருக்கிறாங்க, சேம் இந்த பர்டிகுலர் மேட்டரில் சொல்லியிருக்கிறாங்க. எந்த மேட்ரு? 200 திர்ஹம் மேட்ரு இருக்குல்ல, இந்த மேட்டர்லையே இவருக்கு மாத்தமாக சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லி இப்னு அபி ஷைபாவில் வரக்கூடிய ஒரு ஹதீஸையும் தாரகுத்தினியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸையும் அல்பானி எடுத்து காட்டுறார். எப்படி எடுத்து காட்டுறாருன்னு கேட்டால், இந்த ஹதீஸை ரசூல்லா சொன்னதாக இல்லை, அலி சொன்னதாக அவர் சொல்கிறார். இந்த ஹதீஸை ரசூல்லா சொன்னதாக இல்லை, அலி சொன்னதாக யார் அறிவிக்கிறார்னு கேட்டால், அபு இஸ்ஹாக் அலி சொன்னதாக ஆசிம் அறிவிக்கிறார். அந்த நூலில் வரக்கூடியது இந்த ஹதீஸ். இந்த செய்தியை 200 திர்ஹம் யாருக்காவது இருந்தால் அந்த ஹதீஸை ரசூல்லா சொல்லாமல் அலியுடைய சொந்த கூற்று என்று அலியுடைய கூற்றை இவர் ஆசிம் அறிவிக்கிறாருங்க. ஆசிம்கிட்ட இருந்து அபு இஸ்ஹாக் அறிவிக்கிறார், அபு இஸ்ஹாக்கிட்ட இருந்து சுஃபியான் அறிவிக்கிறார், இந்த அபு இஸ்ஹாக்கிட்ட இருந்து ஜரீர் அறிவிக்கிறார். இந்த ஜரீருக்கு மேலே வர்ற ஆள் யாருன்னா அபு இஸ்ஹாக்கு, அதாவது ஜரீர், அபு இஸ்ஹாக், ஆசிம். இப்போ சுஃபியான், அபு இஸ்ஹாக், ஆசிம்
நல்லா கவனிச்சுக்கிறங்க. ஜரீரு அபு இஸ்ஹாக்கு ஆசிம். ஜரீர் அபு இஸ்ஹாக்கிட்ட கேட்குறாரு, அபு இஸ்ஹாக்கு ஆசிம்கிட்ட கேட்குறாரு. அதில் ரசூல்லா வர்றாங்க. இதே மேட்டரை வந்து சுஃபியான் எப்படி அறிவிக்கிறாரு? சுஃபியான், அதே அபு இஸ்ஹாக், அதே ஆசிம், அதில் அலியுடைய சொந்த கூட்டுன்னு வருது. அதே மாதிரி ஷரீக் அறிவிக்கிறார். அவரும் ஹுஃபால் சிகாத், அவரும் ரொம்ப இவரோட கூடுதலான ஒரு ஆள். அவர் எப்படி அறிவிக்கிறாரு? அவரும் இதே அபு இஸ்ஹாக்கு சொன்னதாக, அவரிடமிருந்து ஆசிம் கேட்டதாக, ஆசிம் வந்து அலியிடம் கேட்டதாக அறிவிக்கிறாரு. ரசூல்லா வரல, அலியுடைய கூற்றுன்னு வருது. அப்போ நம்பகமான அபு இஸ்ஹாக்கிட்டேருந்து கேட்டிருக்கக்கூடிய அபு இஸ்ஹாக்கிட்டேருந்து இதை கேட்டவர்கள் யாருன்னு கேட்டால், ஒருத்தர் ஜரீர், ஒருத்தர் வந்து சுஃபியான், ஒருத்தர் வந்து ஷரீக், இன்னொருத்தர் வந்து ஜக்கரியா பின் அபி ஜாயிதா. இது தாரகுத்தினில் வருது. இந்த 3 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஒரே உஸ்தாதுங்க, ஒரே ஆள் அபு இஸ்ஹாக்குங்கிற ஒரு ஆள். அந்த ஒரு ஆள்கிட்ட வந்து 4 பேர் கேட்டு அறிவிக்கிறாங்க. 4 பேரில் 3 பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அலியுடைய கூற்றுன்னு அறிவிக்கிறாங்க. ஜரீருங்கிற ஒரு ஆள் மட்டும் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ரசூல்லா வரைக்கும் ஒரு செய்தியை கொண்டு போகிறாரு. இவரும் ஒரு வெயிட்டான ஒரு ஆளாக இருந்தார்னு சொன்னால் அது கூட ஏற்றுட்டு போயிடுவாங்க. அவங்களோட ஒப்பிடும்போது இவர் கீழே, இந்த சுஃபியானு ஷரீக்கு இவங்களோட ஒப்பிடும் பொழுது இவர் கொஞ்சம் கீழே, வகுமு உள்ளவர் தான். இப்போ ரொம்ப மோசமான விமர்சனம் இவர் கிடையாது. அவங்களோட கம்பேர் பண்ணும் பொழுது கொஞ்சம் கவனக்குறைவாக சொல்லக்கூடிய ஒரு ஆள். அப்படி இருக்கும் பொழுது இந்த 3 பேர் சொல்கிற நம்பகமான உறுதியான 3 பேர் சொல்வதற்கு எதிராக இவர் அறிவிப்பாரையானால், இது சாதுங்கிற ஒரு நிலைமைக்கு அது இறங்கி அது வந்து ஏற்கத்தகாததுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடுது. 2வது விமர்சனம். இது ஜரீர் தான் குழப்பியிருக்காருன்னு அதுக்கு தான் ஒரு மாணவர் சொல்கிறாரு. ஜரீருடைய மாணவர் இப்னு வஹப் இருக்கார, நம்ம குழப்பமே எங்கள் உஸ்தாது தான் ஒரு சொல்கிறாருல்ல, அந்த உஸ்தாது தான் என்பதற்கு கிரவுண்டு என்ன? இதே உஸ்தாது இடத்துல இதே ஹதீஸை உஸ்தாதுக்கு உஸ்தாது இருக்கிறார, உஸ்தாது ஜரீரு, இப்னு வஹப் என்பவருக்கு ஆசிரியர் ஜரீரு, ஜரீருக்கு ஆசிரியர் அபு இஸ்ஹாக்கு. இவர் பார்க்குறாரு இப்னு வஹப், இந்த அபு இஸ்ஹாக்கிட்ட தானே சுஃபியானு படித்தார், இந்த அபு இஸ்ஹாக்கிட்ட தானே ஷரீக்கும் இதை கேட்டார், இந்த அபு இஸ்ஹாக்கிட்ட தானே ஜக்கரியாவும் இதை வந்து ஜக்கரியா பின் அபி ஜாயிதாவும் கேட்டிருக்கிறாரு, நம்ம உஸ்தாது இதை தானே கேட்டிருக்கிறாரு. அந்த 3 பேரும் இதை விட பெரிய உஸ்தாதுமார்கள்ல, அந்த உஸ்தாதுமார்கள் சொல்லும் பொழுது இது அலியுடைய கூற்றுன்னு சொல்கிறாங்களே, நம்ம உஸ்தாது மாத்திரம் இப்படி வந்துக்கிட்டு ரசூல்லாவை சேர்த்துப்பட்டாருன்னு சொல்லி போட்டு உடைச்சி, காரணம் என்னன்னு கேட்டால் இவர் 2 போட்டு குழப்பிட்டாரு. வேற ஒரு ஹதீஸையும் இதையும் போட்டு ஒன்றா போட்டு இணைச்சி எங்கள் உஸ்தாதிட்ட ஏற்பட்ட குழப்பம்னு சொல்கிறாரு. 2வது குறையாயிடுச்சு. அப்போ ஒரு செய்தியை நிலைநாட்ட போகும் பொழுது இது நிறைய நம்பகமானவர்கள் அறிவிப்பதற்கு மாற்றமாக அறிவிக்கிறதுனாலே அடிபட்டு போயிடுது. இவர் வந்து பலவித விமர்சனத்துக்கு உரியவர், காழ்ப்புணர்ச்சி இல்லாதவர்களும் அவரை பற்றி விமர்சிச்சிருக்கிறாங்க. குறைதான் முன்னிலை. ஹதீஸ் கலையில் ஒரு உசூலை இருக்கிறது, நிறைய விட குறைக்கு தான் முன்னுரிமைங்க. ஒருத்தர் நல்லவர் நீங்கள் சொல்லிடலாம், ஏன் அவர்கிட்ட கெட்டது நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் தண்ணி அடித்தது நான் பார்த்துருப்பேன், நான் கெட்ட வருவேன். நாங்களாம் பார்க்கல தண்ணி அடித்தது, நீ பார்க்காட்டி என்ன நான் பார்த்துருக்கேன்ல. அப்போ ஒருத்தர் தண்ணி அடித்ததை நான் மட்டும் பார்க்குறேன், நீங்கள் யாருமே பார்க்கல. நான் என்ன சொல்லுவேன்? அவர் தண்ணி அடித்தனால் கெட்ட வருமே. நீங்கள் என்ன செய்றீங்க? நாங்கள் யாரும் தண்ணி அடித்து பார்த்ததில்லை, நல்லவர்னா ஏற்றுக்குருவோமா? ஏற்றுக்கிற மாட்டேங்க. ஒரு செயல் அந்த தப்பை வந்து யாராவது ஒருத்தர் தான் பார்ப்பாங்க, யாருக்கு படுதோ அவங்க தான் விமர்சிப்பாங்க காரணத்தோடு. இது வந்து ஹதீஸ் உசூலுக்கு மட்டும் இல்லை, ஹதீஸ் உசூல் தான் உலகத்தில் உள்ள எல்லா கோர்ட்டுகள்லையும் இதான் லாஜிக். ஒரு குற்றத்தை நிரூபிக்கிறா இருந்தாலும் எல்லாத்துக்குமே லாஜிக் என்ன? ஒருத்தர் பார்க்கலங்கிறதுனால ஒரு கொலை செஞ்சுட்டான்னு என்னை போட்டு வச்சுட்டாங்க. ஒரு 100 பேர் வந்து நாங்கள் ஒரு கொலை செஞ்சு பார்க்கலங்கிறான். ஆனால் கொலை கிரிக்கப்பில் இந்த 2 பேர் பார்த்தான்லடான்னு கேட்பானா இல்லையா? 100 பேர் எனக்காக சாட்சி சொல்கிறான், இவர் கொலை செஞ்சு நாங்கள் பார்க்கவே இல்லை, நீ பார்க்காட்டி என்ன 2 பேர் பார்த்துருக்கான்ல, பிடிச்சி உள்ளே போடுறானா இல்லையா? அப்போ குறைக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். ஆனால் குறை காரணத்தோடு இருக்கணும், கூட்டாம்புக்குள்ள இருக்கக்கூடாது. ஆள் சரியில்லை அப்படி சொல்லக்கூடாது. நினைவாற்றல் கம்மி, ஒரு பர்டிகுலர் காரணம். அலி பேரில் நிறைய விட்டு சொல்லுவார், பர்டிகுலரான ஒரு காரணம். அப்படி ஒரு குறை உள்ள நேரத்தில் அதெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டோம் இந்த பாராட்டி இருக்கிறாங்கன்னா இது வந்து ரூலே கிடையாது. அப்போ குறை காரணத்தோடு சொல்லப்படுற ஒரு குறை இருக்கிறதுனால 2வது விஷயமாக ஆகிவிடுகிறது. அதே ஹதீஸில் பாருங்கள், அந்த ஜக்காத்து பாருங்கள் எவ்வளோ பெரிய மசாலா இது. வருஷம் திரும்பி கொடுக்கணுங்கிறதுல எவ்வளோ பெரிய நிலைப்பாடே மாறுகிறது. பாரதூரமான ஒரு விஷயம். அதுக்கு எடுத்து வைக்கிற ஹதீஸுடைய மேட்டரில் அந்த வாசகத்தில் அந்த கருத்து வரமாட்டேங்குது, அதை சொல்ல முடியல இது வரைக்கும். அந்த ஹதீஸா சரியாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 2 குறையாயிருச்சா. இப்னு ஹஜர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், அவர் இன்னொரு 3வது குறை ஒன்று இருக்குது, அது நிறைய பேர் கவனிக்காத ஒரு குறை. அவர் சொல்கிறார், ஹஃபியான நிறைய பேர் கண்டுகொள்ளாத ஒரு குறை ஒன்று இருக்குது
அப்படிங்கிறார். இப்னு ஹஜர் வந்து தல்ஹீஸில் சொல்கிறாரு, 2/174 அவர் சொல்கிறாரு, 2வது வால்யூமில் 174 பக்கத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அதாவது இதில் ஜரீர் இருக்கார்ல, ஜரீர் யார்கிட்ட அறிவிக்கிறாருன்னு சொன்னேன், அபு இஸ்ஹாக்கு அதானே, ஜரீர் அபு இஸ்ஹாக் ஆசிம் அலி, இப்படி தான் ரூட்டு போகுது. ஜரீர் சொல்கிறாரு, அபு இஸ்ஹாக் சொன்னதா சொல்கிறாரு, அபு இஸ்ஹாக் வந்து ஆசிம் சொன்னதா சொல்கிறாரு, ஆசிம் வந்து அலி சொன்னதா சொல்கிறார். இப்படி தானே போகுது. இவர் சொல்கிறாரு, இப்னு ஹஜர் இப்னுல் மவாக்குடைய சொல்ல எடுத்து சொல்கிறாரு, ஒன் அப்பக இப்னுல் மவாக் அலா இல்லத்தின் ஹஃபியத்தின் ஃபீஹி, இதில் உள்ள மறைவான ஒரு குறைபாட்டை அவர் வந்து சுட்டிக்காட்டி உணர்த்தி இருக்கிறார் என்று அக்செப்ட் பண்ணுறாரு. அது என்ன குறைபாடு என்றால், அன்ன ஜரீரபன ஹாசிமின் லம் யஸ்மஉஹு மின் அபி இஸ்ஹாக், இந்த செய்தியை அபு இஸ்ஹாக்கிட்ட இருந்து ஜரீர் கேட்கல. ஜரீர் வந்து அபு இஸ்ஹாக்கிட்ட அறிவிக்கிறார்ல, அறிவிச்சார்னா இந்த ஹதீஸ் அவர்கிட்ட கேட்டிருக்கணும், கேட்கல அப்படிங்கிறாரு. யார் சொல்கிறாரு? ஒரு அறிஞர் சொல்கிறாரு. 3வது குறை, அதான் இந்த சுஃபியானு ஷரீக்கு ஜக்கரியாவெல்லாம் கேட்டு சொல்கிறாங்க. இவர்கிட்ட 3வது குறை என்ன வருதுன்னா, அந்த ஜரீருங்கிறவர் ஷாதுங்கிற ஒரு வகை வந்துடுது. 3வது என்ன வருதுன்னு கேட்டால், முன்கத்தின்னா அறிவிப்பாளர் தொடர்பு அருந்து போனது. அருந்து போனதுன்னா என்ன, இவர் சொன்னதா நான் அறிவிக்கிறேன், நான் அவர்கிட்ட கேட்கல, இடையில யாரோ விட்டுருக்குறாங்க. இவர் சொன்னது நான் அறிவிச்சு இவர்கிட்ட நான் கேட்கலன்னு சொன்னால் இடையில யாரோ ஒரு ஆள் சொல்லியிருக்கணும், அதான அர்த்தம். அப்போ அறிவிப்பாளர் தொடர்பு அருந்து போயிடுச்சு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, காரணத்தோடு சொல்கிறாரு, இந்த ஜரீரு அபு அவங்க காட்டின அவங்க பேப்பரில் அதான் வருது, அவங்க என்கிட்ட தந்த பேப்பரில் வந்து ஜரீர் சொல்கிறாரு, அபு இஸ்ஹாக் சொல்கிறாரு, ஆசிம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்போ என்ன வருது, கேட்கலன்னு உடனே நம்ம ஏற்றுக்க முடியுமா? ஆதாரம் வேணும்ல. கேட்கலன்னு அவர் சொன்னார்னா, கேட்டு ஒருத்தர் இவர்கிட்ட இவர் அறிவிக்கிறாரு, இவர் இடையில ஒரு ஆள் பூந்துட்டு கேட்கலங்கிறதுக்கு ரீசன் வேணும்ல, அது வேணும், ரீசன் கண்டிப்பாக வேணும். ரீசனையும் அவர் சொல்கிறார். எந்த ரீசனை சொல்கிறார் தெரியுமா? இந்த அவர் சொல்கிறாரு, லம் யஸ்மௌஹு மின் அபி இஸ்ஹாக்னு சொல்லிட்டு, ஃபக்கத் ரவாஹு ஹுஃபாலு அஸ்ஹாபி இப்னு வஹபின், இப்னு வஹப் இருக்கார, அவருடைய மாணவர்களில் சகாக்களில் ஹுஃபால்கள் இருக்காங்களா இல்லையா, உயர்தரத்தில் உள்ளவர்கள், அவங்களெல்லாம் அறிவித்திருக்கிறார்கள். அது யாருன்னு கேட்டால், சஹனூனு, ஹர்மலா, யூனுஸு, பஹ்ருபுன் நஸ்ரு, இன்னும் பலர் அறிவித்திருக்கிறார்கள். இந்த செய்தி எப்படி அறிவித்திருக்கிறார்கள் என்று கேட்டால், அன் ஜரீர் இப்னு ஹாசிம், ஜரீர் வழியாக அறிவிக்கப்படுகிறது. அவர் வந்து ஒரு ஹாரிஸ் இப்னு நப்ஹான் வழியாக அறிவிக்கப்படுகிறது. அனில் ஹசன் இப்னு உமாரா அன் அபி இஸ்ஹாக். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த இப்னு வஹப் தானே ஜரீர்லேருந்து கேட்டவர். ஜரீருடைய மாணவர் யார்? இப்னு வஹப். முதல் சொல்லியிருக்கிறேன். இந்த இப்னு வஹப்டையும் நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க. அவங்க இந்த இப்னு வஹப் வழியாக இந்த செய்தி அறிவிக்கும் பொழுதெல்லாம் ஜரீருக்கும் அபு இஸ்ஹாக்கும் இடையில ஒரு ஆளை விடுறாங்க, ஒரு ஆளை சேர்க்குறாங்க. ஜரீரே அபு இஸ்ஹாக்கிட்ட கேட்டால் ஜரீர் அபு இஸ்ஹாக்னு சொல்லியிருப்பாங்க. ஜரீருக்கும் அபு இஸ்ஹாக்கும் இடையில என்ன செய்கிறாங்க, ஒரு ஆளை நுழைச்சி சொல்கிறாங்க. யார்? இவங்கெல்லாம் வந்து ஹுஃபால்கள், முக்கியமான நல்ல ஆளுக்க. இவங்க என்ன செய்கிறாங்க, நேரடியாக அவர் கேட்காதனால தான் இவருக்கு அவருக்கு இடையில என்ன இருக்குது, ஒரு ஆள் விடுபட்டிருக்கிறாருங்கிற ஒரு பாயிண்டை வச்சு இந்த ஆள் ஹசன் இப்னு உமாராண்டு இடையில ஒருத்தர் இருக்காரு, அவர் பலவீனமான ஆள், அவர் விட்டுருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஹாஃபில் இப்னு ஹஜர் வந்து இந்த மேட்டரை எடுத்து காட்டுறாரு. இது நான் முழுசாக விளக்கலை, இதில் நிறைய விஷயங்கள் இன்னும் கூடுதலாக விளக்க வேண்டி இருக்கிறது. இருந்தாலும் எனக்குரிய நேரம் முடிஞ்ச காரணத்தினால இதை தொடர்றேன். அதனால் இந்த ஹதீஸு போக்கு இது ஹதீஸே கிடையாது, இதை வந்து ஆதாரமாக கொள்ளவே முடியாது, இதை வச்சு எந்த ஒரு ஹுக்கும் எடுக்க முடியாது என்பது தான் சரியான நிலைங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடைவேளைக்கு பிறகு இன்றைய தினத்தின் இறுதி அமர்வு, விவாத நாளின் இறுதி அமர்வு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அதில் முதல் சுற்றாக எதிர்த்தரப்பு அணியினர் சில செய்திகளை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இதில் நாம் இந்த செய்திகளை ஹதீஸை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது
நல்லா உங்களது நினைவுக்காக கொண்டு வருகிறேன். முசன்னஃப் இப்னு அபி ஷைபாவிலும் தாரகுத்னியிலும் வந்திருக்கக்கூடிய ஹதீஸை எடுத்து வச்சு இமாம் அல்பானி அவர்கள் இது பலவீனமானது என்ற செய்தியெல்லாம் சொல்லுகிறார்கள் என்று தமது வாதத்தின் கருத்துக்களை எடுத்து வைக்கும்போது சொன்னார். நான் முசன்னஃப் இப்னு அபி ஷைபாவில் இருக்கக்கூடிய ஹதீஸாக எடுத்து வச்சேன், தாரகுத்னியில் இருக்கக்கூடிய ஹதீஸாக எடுத்து வச்சேன். அடுத்து அன்புக்குரியவர்களே, அபூதாவுதில் இருக்கக்கூடிய ஹதீஸை தான் நான் எடுத்து வச்சேன். அதை பற்றி பேசணுமே தவிர முசன்னஃப் இப்னு அபி ஷைபாவில் ஒரு ஹதீஸ் வந்திருக்குது, தாரகுத்னியில் ஒரு ஹதீஸ் வந்திருக்குது, இதை அல்பானி பலவீனம் என்று சொல்கிறார், அதனால் இது பலவீனம் சொல்கிறார். நான் கேட்குறேன், அல்பானி பலவீனம் என்று சொன்னத காரணத்தினால நீங்கள் ஏற்றுக்கிறவீங்களா? காரண காரியத்தோடு சொல்வதாக நீங்கள் சொல்கிறீங்க. அல்பானி காரியத்தோடு சொன்னதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அல்லவே. ஒருவேளை ஏற்றுக்கொள்ளலாம், காரண காரியத்தோடு நீங்கள் சொன்னால் இந்த காரணம் சரி. என்ன காரணத்தை வைத்தார்கள்? அல்பானி சொல்லிவிட்டால் எது வேண்டாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சிலரை சாடி கடந்த காலத்தில் நீங்கள் எழுதியிருக்கிறீங்க. நாம் அந்த ஹதீஸ், அந்த முசன்னஃப் இப்னு அபி ஷைபாவில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸை பற்றியோ தாரகுத்னியில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸை பற்றியோ நாம் இங்கே எடுத்து வச்சு பேசலை. எதை எடுத்து வச்சு பேசுகிறோம் அப்படின்னு கேட்டால், அபூதாவுதில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸை பற்றி தான் இப்பொழுது சர்ச்சை நடந்து கொண்டு இருக்கிறது. அதனுடைய காப்பியை தாருங்கள் என்று கேட்டீர்கள், காப்பியும் உங்கள் கையில் கொடுத்துட்டேன். அப்போ அபூதாவுதில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸை பற்றி தான். மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஎன்டிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர் தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810.